நம்முடைய ஆண்டவர் நம்மளை எல்லா நிலைகளிலும் அறிந்திருக்கிறார். தோன்றுகிறதற்கு முன்பதாகவே நம்முடைய தோற்றங்களை அறிந்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தோன்றுகிறதற்கு முன்பதாகவே நம்முடைய தோற்றங்களை அறிந்திருக்கிறார். ஆமாம், நம்ம கருப்பாக இருக்கிறோமா, கட்டையாக இருக்கிறோமா, சகப்பாக இருக்கிறோமா, இல்லைன்னா நம்ம பல்லு நீண்டு இருக்குதா, மூக்கு கோணி இருக்குதா, கண் எப்படி இருக்குது, எல்லாவற்றையும் நம்ம தோன்றுகிறதற்கு முன்பதாகவே நம்முடைய தோற்றங்களை அறிந்தவர் தான் நாம் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர். நம்மை பற்றி அறியாத ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கவில்லை. நம்மை பற்றி தெரியாத ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கவில்லை. ஆகையால் நாம் தோன்றுகிறதற்கு முன்பதாகவே நம்முடைய தோற்றங்களை அறிந்தவர். ஆகையால் நாம் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதே போல நாம் வேண்டுகிறதற்கு முன்பதாகவே நம்முடைய வேண்டியவைகளை அறிந்திருக்கிறார். ஆமாம், எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் வேண்டுகிறதற்கு முன்பதாகவே இந்த காரியம் எனக்கு தேவை, இந்த காரியம் எனக்கு வேண்டும், இந்த காரியம் வந்தால் நல்லா இருக்கும், இந்த காரியம் கிடைத்தா என் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த காரியம் என் வீட்டுக்கு வந்தால் அது ஒரு சமாதானத்தை கொண்டு வரும் என்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம வேண்டுகிறதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்த ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம கூப்பிடுகிறதற்கு முன்பதாகவே நம்முடைய குரலை அறிந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம கூப்பிடுகிறதற்கு முன்பதாகவே இந்த செகண்டில், இந்த மணி நேரத்தில், இந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்க போகுது, இது இந்த சகோதரனுடைய சத்தம்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறதற்கு முன்பதாகவே நம்முடைய குரலை அறிந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் என்னை பற்றி யார் தெரியும், என் குறை யாருக்கு தெரியும், என் தேவை யாருக்கு தெரியும், என் பிரச்சனை யாருக்கு தெரியும், நான் அறையில் வடிக்கக்கூடிய கண்ணீர் யாருக்கு தெரியும், என் போராட்டம் யாருக்கு தெரியும், என் நெருக்கம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாவற்றையும் தெரிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை செய்யக்கூடிய ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நம்ம அமர்ந்திருக்கிறோம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி தான் சமாதானத்தோட கர்த்தர் அனுப்புவார். நம்புகிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் என்ன செய்யணும்? உற்சாகத்தோட தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை நாடி, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து, தேவனுடைய பிரசன்னத்தை விரும்பி என்ன செய்யணும்? நீங்கள் இருந்து பாருங்க, ஆண்டவர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் கட்டாயம் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால் நான் என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் என்ன செய்கிறேன் சொல்லி சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் சொல்லி உங்களை நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகையால் உங்களுடைய இருதயத்தை முழுவதும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அறிந்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கட்டாயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்கிற அந்த விசுவாசத்தோட தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், ஒரு பாட்டு படிப்போமா? எனக்கு தம்பி போல என்ன செய்யாது, ஆமாம் பாட்டு பாடெல்லாம் வராது, ஆனால் பாட்டு என்ன செய்திருக்கிறேன், ஆமாம் எழுதி பாடலாம் ஏற்றி இருக்கிறேன். ஆகையால் உங்களை போலெல்லாம் எனக்கு பாட்டு என்ன செய்யாது, வராது, ஆனால் பாடுவேன். இதற்கு அப்படின்னா நீங்கள் பிரியப்படுறீங்களோ இல்லையோ, என்னை ரட்சித்த ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆமாம் பிரியப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எனக்கு இல்லையப்பா, கர்த்தரின் ஞானம் கர்த்தரின் கிருபை ஏந்தி சுமக்குதப்பா, என்னை நடத்தி செல்லுதப்பா. எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எனக்கு இல்லையப்பா, கர்த்தரின் ஞானம் கர்த்தரின் கிருபை ஏந்தி சுமக்குதப்பா, என்னை நடத்தி செல்லுதப்பா. பாடவே தெரியாதப்பா, என்னை பாட வைத்த தெய்வம் நீரப்பா. பாடவே
தெரியாதப்பா, என்னை பாட வைத்த தெய்வம் நீரப்பா. பேசவே தெரியாதப்பா, என்னை பேச வைத்த தெய்வம் நீரப்பா. பேசவே தெரியாதப்பா, என்னை பேச வைத்த தெய்வம் நீரப்பா. எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எனக்கு இல்லையப்பா. கர்த்தரின் ஞானம் கர்த்தரின் கிருபை ஏந்தி சுமக்குதப்பா. என்னை நடத்தி செல்லுதப்பா. அன்பு கூற யாரும் இல்லப்பா, என் மேல் அன்பு வைத்த தெய்வம் நீரப்பா. அன்பு கூற யாரும் இல்லப்பா, என் மேல் அன்பு வைத்த தெய்வம் நீரப்பா. அணைத்திட யாரும் இல்லப்பா, என்னை அணைத்திட்ட தெய்வம் நீரப்பா. அணைத்திட யாரும் இல்லப்பா, என்னை அணைத்திட்ட தெய்வம் நீரப்பா. எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எனக்கு இல்லையப்பா. கர்த்தரின் ஞானம் கர்த்தரின் கிருபை ஏந்தி சுமக்குதப்பா. என்னை நடத்தி செல்லுதப்பா. வறுமையில் வாழ்ந்தேனப்பா, என்னை வாழ வைத்த தெய்வம் நீரப்பா. வறுமையில் வாழ்ந்தேனப்பா, என்னை வாழ வைத்த நீரப்பா. வியாதியில் இருந்தேனப்பா, என்னை விடுவித்த தெய்வம் நீரப்பா. வியாதியில் இருந்தேனப்பா, என்னை விடுவித்த தெய்வம் நீரப்பா. எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எனக்கு இல்லையப்பா. கர்த்தரின் ஞானம் கர்த்தரின் கிருபை ஏந்தி சுமக்குதப்பா. என்னை நடத்தி செல்லுதப்பா. பாவத்திலே வாழ்ந்தேனப்பா, பாவி என்னை மீட்டீரப்பா. பாவத்திலே வாழ்ந்தேனப்பா, பாவி என்னை மீட்டீரப்பா. பரிசுத்த ஆவி தந்து என்னை பரலோகில் சேர்ப்பீரப்பா. பரிசுத்த ஆவி தந்து என்னை பரலோகில் சேர்ப்பீரப்பா. எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எனக்கு இல்லையப்பா. கர்த்தரின் ஞானம் கர்த்தரின் கிருபை ஏந்தி சுமக்குதப்பா. என்னை செல்லுதப்பா. பாடவே தெரியாதப்பா, என்னை பாட வைத்த தெய்வம் நீரப்பா. பாடவே தெரியாதப்பா, என்னை பாட வைத்த தெய்வம் நீரப்பா. பேசவே தெரியாதப்பா, என்னை பேச வைத்த தெய்வம் நீரப்பா. பேசவே தெரியாதப்பா, என்னை பேச வைத்த தெய்வம் நீரப்பா. எந்த ஒரு ஞானமும் எந்த ஒரு அறிவும் எனக்கு இல்லையப்பா. கர்த்தரின் ஞானம் கர்த்தரின் கிருபை ஏந்தி சுமக்குதப்பா. என்னை நடத்தி செல்லுதப்பா. ஏந்தி சுமக்குதப்பா. என்னை நடத்தி செல்லுதப்பா. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அந்த பாடலை நான் ஒரு முறை அப்படியே ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில், ஆமாம், வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, வீட்டுக்கும் நான் புரோஜனம் கிடையாது, யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வருத்தத்தோட பாரத்தோட அப்படியே சபைக்கு முன்னாடி அந்த வெரண்டாயில் அப்படி என்ன செய்திருந்தேன். நம்ம படுத்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பாடல் என் காதில் நான் தூங்கும் பொழுதே என்ன செய்கிறது, ஆமாம், யாரோ ஒரு ஆள் என் காதில் என்ன செய்கிறாங்க, பாடுறாங்க. நான் தூங்கும் பொழுது சொப்பனத்தின் வாயிலாக கேட்டு எழுதப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல். அல்லேலூயா. இந்த பாடலை நான் தனிமையாக இருக்கும் பொழுது, சில பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது இந்த பாடலை பாடி என்ன செய்வேன், வீட்டில் அப்படியே அழுது என்ன செய்வேன். தனிமையில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு ஞானமும் கிடையாது, ஆமாம், எனக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது, ஆமாம், எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நான் அழுது என்ன செய்வேன். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் கிருபையை தந்து, இல்லைப்பா உன் அறிவோ உன் ஞானமோ அல்ல, என் கிருபை என்ன செய்யும், ஏந்தோம் சுமக்கும், நான் சுமப்பேன், நான் உன்னை என்ன செய்வேன், ஏந்துவேன், நான் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வாயிலாக கர்த்தர் அப்படியே நான் தேற்றி பலப்படுத்தி ஆண்டவர் நடத்துகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி அப்படியே நம்ம ஒரு சங்க ஜெபித்து அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரதியாக இருக்க ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்தும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்ம சாட்சிகளாக விளங்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சாட்சி தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்திற்கு என்ன செய்யும், ஆமாம், காண்பிக்கும். நம்ம வேதத்தை சுமக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அந்த நல்ல ஒரு சாட்சி தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்திற்கு உப்பாக மகிமையின் வெளிச்சமாக காண்பிக்கிறதே ஆண்டவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு தான் கர்த்தர் காண்பிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்லி திரும்ப சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய சொந்த ஊர் 5 கிராமம் காணிமடம் என்கிற ஒரு கிராமத்தில் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன செய்கிறேன், ஆமாம், செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் சத்தியசீலன். என்னுடைய தகப்பனார் பெயர் ஐயாப்பழம். என்னுடைய தாயார் பெயர் தங்கக்கனி. எனக்கு 3 சகோதரர்கள் உண்டு, ஒரு சகோதரி உண்டு. மூத்த சகோதரனுடைய பெயர் பாலகிருஷ்ணன், 2வது சகோதரனுடைய பெயர் முத்துக்குட்டி, 3வது சகோதரனுடைய பெயர் நாராயணன். எனக்கு ஒரு சகோதரி உண்டு, சாந்தகுமாரி. நாங்கள் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவர்கள் அல்ல. நாங்கள் பாரம்பரியமான கிறிஸ்தவர்களும் அல்ல. ஒரு ஐயாவளி மார்க்கத்தில் ரொம்ப ஊர்ன பக்தர்களாய் இருந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. ஐயாவளி மார்க்கத்தில் ரொம்ப பக்தியாக என்ன செய்தோம், ஆமாம், இருந்தோம். ஆமாம், அப்படி பக்தியாக இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி உள்ளவங்க யாருமே என்ன செய்ய முடியாது, ஆமாம், தப்பவே முடியாது. ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்களா, சீக்கிரமாக ஆண்டவர்கிட்ட வரப்போகிறாங்கங்கிறதற்கு அடையாளம் அதுவே. யாராவது ரொம்ப பக்தியாக இருந்தால் உங்களை குறை சொல்லாதங்க. ஆண்டவர் சீக்கிரமாக என்ன செய்வார், அவர் அவரை கூட்டி சேர்ப்பார் என்கிறது நீங்கள் அதன் மூலமாக புரிந்து கொள்ளணும். உண்மையான பக்தி ஒரு மனுஷனுக்கு வெளியில் இருந்துன்னா நிச்சயமாக சீக்கிரமாக கர்த்தருக்குள்ள என்ன செய்திருவாங்க, ஆமாம், வந்துடுவாங்க என்கிறதற்கு ஒரு அடையாளம். அவ்வளவு பக்தி என்ன செய்வோம், ஆமாம், இருப்போம். ஆண்டவர்
எங்களை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஆண்டவர் எங்களை வேறு பிரித்தார். ஆண்டவர் எங்களை அவருடைய கரங்களுக்குள் ஆண்டவர் என்ன செய்தார்? கொண்டு வந்தார். ஆண்டவர் இந்த நாட்களில் அவருடைய நாம மகிமைக்காக வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. நம்ம வேத வசனத்தெல்லாம் வாசிக்க கேட்டோம். எங்கெல்லாம் சாட்சியாக இருக்கணும்? யூதேயாவில், எருசலேமில், சமாரியாவில், உலகம் எங்கே என்ன செய்யணும்? சாட்சியாக இருக்கணும். ஆனால் நான் வீட்டுக்குள்ளே எனக்கு சாட்சி கிடையாது. வீட்டுக்குள்ளே எனக்கு சாட்சி கிடையாது. எங்கள் குடும்பத்துக்குள்ள, சொந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு நல்ல சாட்சி கிடையாது. நான் படிக்கக்கூடிய ஸ்கூலில் நல்ல சாட்சி கிடையாது. எங்கள் கிராமத்தில் நல்ல சாட்சி கிடையாது. ஒரு நல்ல சாட்சி பெறாத, ஒரு நற்கிரியை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் நான். வீட்டுக்குள்ளே நல்ல சாட்சி கிடையாது. வீட்டுக்குள்ளே என்ன வீட்டுக்குள்ளே லாந்த ஆரம்பிச்சிட்டாலே எதுக்கு அவன் வீட்டுக்குள்ளே லாந்துறான் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டாரே பார்ப்பாங்க. எங்கள் வீட்டார் என்ன செய்வாங்க? அப்படி பார்ப்பாங்க. எதற்கு? அவன் வீட்டுக்குள்ளே அவன் லாந்துறதை பார்த்தா வித்தியாசமாக இருக்குத, அவனை கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் உள்ளவங்களே என்ன செய்வாங்க? என்ன வித்தியாசமாக என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு சாட்சி கிடையாது. அதே போல் என் குடும்பங்களுக்குள்ள, சொந்த குடும்பங்களுக்குள்ள, அத்தையாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், சித்தப்பா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்குள்ளேயே நான் போனோம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன செய்வாங்க? எதுக்கு திடீர்னு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன செய்தேன்? வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த சாட்சி இல்லாத வாழ்க்கையை நான் சாட்சி என்ன செய்கிறேன்? உங்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமில் சாட்சியாக இருக்கணும், யூதேயாவில் சாட்சியாக இருக்கணும், சமாரியாவில் சாட்சியாக இருக்கணும், உலகமெங்கும் என்ன செய்யணும்? நம்ம சாட்சி உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, நான் வீட்டுக்குள்ளே வாழ்ந்தேன், குடும்பத்துக்குள்ளே வாழ்ந்தேன், கிராமத்தில் வாழ்ந்தேன், நான் படித்த ஸ்கூலில் என்ன செய்தேன்? வாழ்ந்தேன். யாருமே என்னென்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அற்பமாக என்ன செய்தாங்க? எண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான் நான். அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதன். எந்த இடத்துல போனாலும் என்னை தனியாக ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இல்லைன்னா என்னை ஒரு ஓரமாக வைத்து என்னை அப்படி கண்காணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் என்ன செய்தேன்? இருந்தேன். அப்படி இருந்திருப்பா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட என்னென்ன தவறெல்லாம் என்கிட்ட இருந்திருந்தா எங்கள் வீட்டுக்குள்ளேயே என்னை கண்காணிச்சிருப்பாங்க. இந்த குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி கதவை அடைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் என்கிட்ட என்னென்ன தவறெல்லாம் இருந்தால் கதவை அடைப்பாங்க. சொந்த கிராமத்தில் இவனை எந்த இடத்துக்குள்ளேயும் ஏற்றக்கூடாது, எந்த இடத்துக்குள்ளேயும் ஓரமாக ஒதுக்கி தான் வைக்கணும் அங்கிற சூழ்நிலையில் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என்ன இருந்திருப்பேங்கிறத நீங்களே என்ன செய்யுங்க? நிதானித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆகையால் அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை என்ன செய்தேன்? வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை தான் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து ஊழியம் செய்கிறதற்கு, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறதற்கு, உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட இருந்த தவறான காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், சினிமாயில் ரொம்ப பைத்தியமாக இருப்பேன். சினிமாயில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப பைத்தியமாக இருப்பேன். இன்னைக்கும் நிறைய பேர் சீரியலில் பைத்தியமாக இருக்கிறாங்க. சீரியலில் என்ன செய்கிறாங்க? பைத்தியமாட்டே என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இங்கே ஆராதிக்கக்கூடியவங்க நீங்கள் யாரும் சீரியலில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கு அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் கட்டாயம் சீரியல் உங்களை என்ன செய்யாது? அடிமைப்படுத்தாது. சீரியலுக்கு முன்னாடி போய் நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன்? நம்புகிறேன். சினிமாயில் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப 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 அதில் கிறுக்கு பிடிச்ச ஒரு மனுஷனை போல் என்ன செய்தேன்? இருந்தேன். நாகர்கோயில் சினிமா தியேட்டருக்கு வந்தோம்னு சொன்னால் காலையில் வந்து முதல் ஷோ பார்த்து 2வது ஷோ பார்க்கும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்வாங்க? கல்யாணம் நடக்கும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண மண்டபத்தில் நடக்கும். ஆகையால் அந்த இடங்களில் பார்த்து மாப்பிள்ளை வீட்டாரா பெண் வீட்டாரான்னு சொல்லி தெரியாது, நேரே உள்ள புகுந்து திறந்த வீட்டுக்குள்ளே நாய் நுழைஞ்சது போல் அந்த மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சு என்ன செய்வோம்? அங்கே பிரியாணியாக நல்ல சாப்பாடாக நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த ஷோ என்ன செய்வோம்? அப்படி பார்த்து அப்படியே நேரத்தையும் நாட்களையும் வீணடித்து வாழ்ந்த ஒரு மனிதன். அதற்கு பிற்பாடு என்ன செய்தோம்? சினிமாவினுடைய காரியங்கள் எல்லாம் அப்படி மாறி அந்த கையில் காசு இருக்காது. அப்போ சினிமா பார்க்கணும். அப்போ சினிமா பார்க்கணும், ஊதாரியா தெரியணும், வெளியில் சுற்றணும், வெளியில் போய் சாப்பிடணும், காசு இருக்காது. அதற்கு என்ன செய்தோம்னா களவு செய்ய ஆரம்பித்தேன். வீட்டுக்குள்ளே முதலாவது களவு செய்ய ஆரம்பித்தேன். வீட்டுக்குள்ளே அப்படி எங்கள் அண்ணன் சில சீட்டெல்லாம் அந்த சமயத்தில் போட்டு வைப்பார். வீட்டுக்குள்ளே களவு செய்ய ஆரம்பித்தேன்.
அது 500 ரூபாயா 5000 ரூபாயா 10,000 ரூபாயெல்லாம் பார்க்க மாட்டேன். எவ்வளவு இருக்குதோ அதை மொத்தமாக ஏதோ நம்மளை சேகரித்து வச்சது போல என்ன செய்வேன், ஆமாம் நம்ம சம்பாத்தியம் பண்ணி வச்சது போல மொத்தமாக தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு என்ன செய்வேன், அப்படியே வெளியில் வந்துடுவேன். ஆமாம் இஷ்டம் போல் படம் பார்ப்பேன். கூட நண்பர்கள் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்வேன், ஆமாம் செலவு பண்ணுவேன். ஹோட்டலில் இறங்கி என்ன செய்வோம், சாப்பிடுவோம். கையில் நிறைய காசு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, நல்ல செலவு பண்ணுறது, நல்ல சினிமா பார்க்குறது, திரும்ப வீட்டுக்கு போகிறது. வீட்டுக்கு போனால் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆமாம் வீட்டுக்கு போனால் அங்கே பதட்டமாக இருப்பாங்க. பாக்கெட்டில் இருந்து 5000 ரூபாயை காணையில் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவன் தான் எடுத்திருப்பான், வேற யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே நம்மளை என்ன செய்வாங்க, முத்திர குத்திடுவாங்க. ஆனால் ரூபாய் எடுத்தியா, செலவு பண்ண மீதி ரூபாயை தான் நான் தொடவே இல்லை, எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து என்ன செய்வேன். ஆமாம் அப்படி நான் அந்த தீவிரமாக அதில் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த மனநிலையை பார்த்து பக்கத்து வீட்டில் வந்தே சொல்லுவாங்க, இவ்வளவு உறுதியாக என்ன செய்கிறான், எடுக்கலன்னு சொல்கிறான், இந்த பையனை போட்டு இந்த லெவலில் நீங்கள் அடிக்கிறீங்களா, திட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நமக்கு சப்போர்ட் பேசக்கூடிய அளவுக்கு எடுத்த காரியத்தை எடுக்கையில் என்கிற சொல்கிறதுல ரொம்ப வைராக்கியமாக என்ன செய்வேன், அப்படி இருந்தேன். வீட்டுக்குள்ளே களவு செய்ய ஆரம்பித்தேன். வேற வீட்டுக்குள்ளே போதாதுங்கிற கண்டிஷனில் வரும் பொழுது குடும்பக்காரங்க வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அங்கே போய் என்ன செய்தேன், களவு செய்ய ஆரம்பித்தேன். இனி பணம் காணாது, பணம் இல்லை அப்படின்னு கேட்டால் பொருளை எடுத்து என்ன செய்தேன். அம்மா அது எந்த வீட்டுக்குள்ளே போனாலும், சொந்த வீட்டுக்குள்ளே இருந்தாலும், குடும்பக்காரங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த பொருளை எடுத்து அதை விற்று அதுக்கு பிறகு என்ன செய்தேன், அம்மா காசு எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்தேன். ஆமாம் அங்கேயும் இல்லை, அங்கேயும் ஏற்றுக்கொள்ளாத சமயத்தில் ஆமாம் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் ஏறி தேங்காயெல்லாம் வெட்டி சொந்த தென்னை மரத்தை போல என்ன செய்தோம், வெட்டி அதை உரித்து அதை ஆமாம் சந்தையில் கொண்டு விற்று அப்படி என்ன செய்தோம், செலவு பண்ண ஆரம்பித்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் தான் என்ன செய்தேன். ஆமாம் பக்கா திருடன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன் அப்படின்னு கேட்டால் 1000 திருடர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஹெட்லியன் திருடன் என்ன செய்யிருப்பேன், மாறி இருப்பேன். எந்த பீரவை எப்படி உடைக்கணும், எந்த ஏடிஎம் எப்படி உடைக்கணும், எந்த பேங்கில் எப்படி கொள்ளடிக்கணும், யாருடைய நகையை எப்படி திருடணுங்கிற ஒரு பக்கா திருடனா மாறி 1000 திருடர்களை என்ன செய்திருப்பேன், உருவாக்கக்கூடியவனா நான் மாறி இருப்பேன். இல்லைன்னு சொன்னால் அந்த உலகத்தில் இல்லாமல் என்ன செய்திருப்பேன், ஆமாம் போயிருப்பேன். ஏதாவது ஒரு காரியம் என்ன செய்திருக்கும், ஆமாம் நடந்திருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திருடனை தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார், ஆமாம் கொண்டு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம் நான் திருடி சில பொருட்களை கொண்டு போய் அப்படி ஸ்கூலில் போய் என்ன செய்வோம் அப்படின்னா, அப்படி காலையில் எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு போவாங்க. எனக்கு யூனிஃபார்ம் போட்டு பழக்கமே கிடையாது. எனக்கு படித்து தரக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் ஒருவேளை இதில் லைவில் கூட போகலாம், போனால் கூட அந்த டீச்சர்ஸ் பார்த்தா கூட என்ன செய்வாங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு யூனிஃபார்ம் போட்டு பழக்கமே கிடையாது. என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் நல்ல காசு அங்கங்கே திருடி காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு போடுவேன், மதியம் நேராக போய் ஹோட்டலில் சாப்பிடுவேன், நேராக வீட்டுக்கு வருவேன், மதியம் ஒரு ட்ரெஸ்ஸு போடுவேன். அம்மா எனக்கு படித்து தரக்கூடிய அம்மா பாட்னி டீச்சர், சுவாலஜி டீச்சர்லாம் சொல்லுவாங்க, என்ன சத்தீசன் ஐயா காலையில் குரங்கு போல் வந்தீங்க, மதியம் புலியை போல் வாரீங்க, வேஷம் மாறி வாரீங்களா, ஸ்கூலுக்கு வந்தது போல் தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க. ஆமாம் நம்மளை புகழாரம் பண்ணி சில பட்ட பேர்களை என்ன செய்வாங்க தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்ன செய்தேன், வாழ்ந்து கொண்டிருந்தேன். நற்சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. வீட்டுக்குள்ள நற்சாட்சி கிடையாது, ஆமா குடும்பத்துக்குள்ள நற்சாட்சி கிடையாது. எங்க சொந்த ஊருக்குள்ள ஒரு முறை தேங்காயெல்லாம் வெட்டி என்ன செய்துட்டேன், ஆமா பறிச்சு அதை உரிச்சுக்கிட்டு இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க. எங்க ஊர் தலைவர் வீட்டுக்குள்ள என்னை கொண்டு அடைச்சி வச்சிருந்தாங்க. ஊர் தலைவர் வீட்டுக்குள்ள என்ன செய்தாங்க, பிடிச்சி அடைச்சி வச்சிருந்தாங்க. ஆமா ஊர் தலைவர் வெளியில போயிட்டாரு. கேட்டெல்லாம் போட்டி பக்கத்து வீட்டில் ஒரு காம்பவுண்ட் இருந்து அந்த காம்பவுண்டுக்கு மேலே ஏறிச்சாடி, என்ன ஒரு வீட்டுக்கு மேலே ஏறிச்சாடி, அப்படி வெளியே வந்து என்ன செய்தேன், மறுபடியும் திருட தான் என்ன செய்தேன், ஆமாம் போனேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்த, மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆமாம் ஸ்கூலில் நான் திருடிட்டு வரும்போது வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. ஊருக்கு எங்கள் அத்தை வீட்டில் போய் எங்கள் அத்தை மகளுடைய கொல்ஸ் என்ன செய்தேன், ஆமாம் எடுத்து விற்று செலவு பண்ணேன். எங்கள் அத்தை வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க.
ஸ்கூலுக்கு வந்து அம்மா ஹெட் மாஸ்டரை பார்த்து எல்லாரும் இது பண்ணி, இல்லை வீட்டில் உள்ள பொருளை தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணி இப்படியெல்லாம் திருடலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன செய்திருக்கிறேன். ஒரு வருஷம் நான் ஸ்கூலை விட்டு என்னை ஒதுக்கி என்ன செய்திருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை என்ன செய்தேன், வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஸ்கூல்லையும் ஒரு நல்ல பேரோட நான் வாழ்ந்தது கிடையாது. எப்படி என்று சொன்னால், நான் தான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் படிக்கக்கூடியவங்களையும் படிக்க என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஆமா, படிக்க மாட்டேன். சிலவங்களை பாருங்க, அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் படிக்க விட மாட்டாங்க. அவங்களும் முன்னேற மாட்டாங்க, மற்றவங்களையும் முன்னேற விட மாட்டாங்க. அவங்களும் நல்லதை செய்ய மாட்டாங்க, நல்லது செய்யக்கூடியவங்களை செய்ய விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேஸாக தான் நான் என்ன செய்தேன், இருந்தேன். இதனால ஸ்கூல்லையும் மோசமான ஒரு பேரோடு என்ன செய்தேன், வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வீட்டுக்குள்ள ஒரு முடிவு பண்ணாங்க. எங்க போனாலும் கேவலம், எங்க போனாலும் கெட்ட பேர். இப்படி ஒரு பிள்ளைய பெத்துட்டோமே, இப்படி ஒரு தம்பியா, இப்படி ஒரு அண்ணனா, இப்படிப்பட்ட ஒரு மருமவனா, கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சு வீட்டுக்கு கேவலத்தை, பெற்றோருக்கு கேவலத்தை, உடன் பிறந்தவர்களுக்கு கேவலத்தை கொண்டு வருகிற ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை என்ன செய்தேன், நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்ப அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, இவனை ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ஒரு வீட்டில் நான் களவு செய்து மாட்டிக்கொண்ட பிற்பாடு ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா, இவனை ஏதாவது ஒரு வகையில் எதையாக ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி எங்க வீட்டுக்காரங்க, எங்க குடும்பக்காரங்க, எங்க கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மின்கம்பம், ஒரு போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மின் கம்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி என்னை கட்டி வச்சுட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பிடிச்சி என்ன செய்யறாங்க, கயிறு போட்டு கட்டி வச்சு எல்லாரும் சேர்ந்து பண்ண காரியம். சாணி இருக்கு பார்த்தீங்களா, மாட்டு சாணம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வாளி நிறைய கலக்கி அப்படியே என் தலையில ஊத்துறாங்க. என் கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க, என் குடும்பக்காரங்க இருக்கிறாங்க, எங்க அம்மா, எங்க அப்பா, என் தங்கச்சி, எங்க சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யறாங்க. இவங்க ஊத்த ஒரு ஆள் விளக்கமாத்த எடுத்து அடிக்க என்ன செய்யறாங்க, இதோட திருந்து இல்லைன்னா சாகு, இதோட திருந்து இதோ இல்லைன்னா என்ன செய்யற, இதோட செத்து பேரு, இப்படி சொல்லி சொல்லி என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த பிள்ளைகளுடைய மோத்திரத்தை எல்லாம் ஒரு வாளியில பிடிச்சி அதை எடுத்து எனக்கு மேல என்ன செய்யறாங்க, ஊத்துறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்னில இதோட திருந்தட்டு இல்லைன்னா சாகட்டு. இவன் மூலமா நம்ம தலந்து என்ன செய்ய முடியல, நடக்க முடியல என்கிற ஒரு சூழ்நிலையில எங்க பெற்றோரே, உடன் பிறந்தவர்களே, சொந்த பந்தங்களே சேர்ந்து என்ன செய்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு முடிவு என்ன செய்தாங்க, எடுத்து ஒரு போஸ்ட்ல கட்டி வச்சு அடின்னு அடிச்சு, சாணி எடுத்து தலையில ஊத்தி, விளக்கமாத்த எடுத்து அடிச்சு, சின்ன பிள்ளைகளுடைய மோத்திரத்தை எல்லாம் மூஞ்சில ஊத்தி, அவ்வளவு அசிங்கப்பட்ட ஒரு மனுஷன் சொந்த ஊருக்குள்ள லைவ்ல தான் போய்கிட்டு இருந்தா எங்க மக்களுக்கே தெரியும், உண்மைதான் சொல்றான், பொய் சொல்லல அப்படின்னு சொல்லி. ஒருவேளை எனக்கு மனைவி இருக்கிறா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் உங்களை கட்டியிருக்க மாட்டார் அப்படி நினைக்கிறாளோ தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன செய்தேன், இருந்து கட்டி வச்சாச்சு. சொல்லி அடிச்சாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு மனசு உள்ள இருந்துகிட்டே இருந்து சொல்லி ஒன்னிலே திருந்து இல்லைன்னா சாகு, திருந்து இல்லைன்னா சாகு என்கிற அந்த வார்த்தை, திருந்து என்கிற காரியத்தை பிசாசு உள்ள விடவே மாட்டான். எத்தனை உபதேசத்தை பண்ணுங்க, திருந்து. இப்ப பாஸ்டர் தான் அங்க இருந்து திருந்து, மனம் திரும்பு, இந்த வார்த்தை உள்ள போகவே மாட்டான். ஆனா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சில கடிந்து கொள்ளுதல சில காரியங்களை சொல்லும் பொழுது அந்த காரியத்தை மட்டும் காதல் என்ன செய்வான், அப்படியே கொண்டு வருவான். பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அம்மா இப்படி பேசிட்டாங்க, அக்கா இப்படி பேசிட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு இனி சபைக்கு போகணுமா, இனி இவங்க மூஞ்சில முழிக்கணுமா, இனி இந்த வீட்டுக்குள்ள போகணுமா, இனி இந்த அம்மா வார்த்தையை கேட்கணுமா, அப்பா வார்த்தையை கேட்கணுமான்னு சொல்லி சிலவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த திருந்து என்கிற அந்த நல்ல வார்த்தையை பிசாசு காதுக்குள்ள நுழைய விட மாட்டான், செவி என்ன செய்வான், அடைச்சிருவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தானே திருந்து என்கிற வார்த்தை எனக்குள்ள போகையில சாகு 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 என்கிற அந்த வார்த்தை என்ன செய்யுது, என் காதுக்குள்ள போகுது. கட்டெல்லாம் அவுத்து விட்டாங்க,
உடனே சாகு சாகு அப்படின்னு சொன்னாங்கல்ல, இனி என்ன செய்யக்கூடாது, நம்ம உயிரோட இருக்கக்கூடாது. இவ்வளவு கேவலப்பட்டு இவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில் இனி எப்படி ஊருக்குள்ள நம்ம லாந்துறது, எப்படி இவங்க வீட்டுக்கு போகிறது, மற்றவங்க கண்ணுல எப்படி முழிக்கிறது, எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போகிறது, இப்படி எல்லாம் என்ன செய்தோம், ஒரு முடிவு எடுத்து உடனே என்ன செய்தோம் அப்படின்னு கேட்டா, எந்த கைத்தை அவுத்து விட்டாங்களோ அந்த கைத்தை எடுத்துக்கிட்டு நேரே எங்க பாட்டியை பதிச்சிருந்த அந்த கல்லறை தோட்டத்துக்கு என்ன செய்தேன், அங்க போனேன். அங்க ஒரு புளிய மரம் என்ன செய்யுது இருந்து, அந்த புளிய மரத்தில் இன்னைக்கு என்ன செய்யணும், எப்படி ஆகியும் தொங்கிரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கயிறு என்ன செய்தேன். ஆமா, போடும் பொழுது எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க பார்த்துட்டாங்க. உடனே கயிறையும் பிடுங்கி என்னையும் சத்தம் போட்டு நேரே வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி, இப்படிலாம் செய்யக்கூடாது, வாழ்ந்து காட்டணும். அவங்களும் சொல்றாங்க, ஆமா இப்படி சொன்னாங்கல்ல, அவங்க மத்தியில வாழ்ந்து காட்டு அப்படிங்கிறாங்க. ஆனா வாழ்ந்து காட்டு என்கிற அந்த வார்த்தை என்ன செய்யல, உள்ள போகையில சாகுன்னு சொன்னாங்க, அண்ணன் சாகுன்னு சொன்னான், அம்மா சாகுன்னு சொன்னாங்க, சித்தி சாகுன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை தான் இனி சாகணும், இனி இருக்க கூடாதுங்கிற அந்த முடிவுக்குள்ள தானே செய்தேன். வந்து திரும்ப நேர வீட்டுக்கு வந்தேன். அந்த சாகு எப்படியாவது இன்னைக்கு செத்துறணும் என்கிற ஒரு முடிவில் வரும்பொழுது மன்னனுக்கு என்ன செய்யுது, நம்ம இருந்து உடனே மண்ணனை எடுத்து தண்ணியை குடிச்சது போல என்ன செய்தேன், கடகடன்னு சொல்லி மண்ணனை என்ன செய்தேன், ஆமா குடிச்சேன். கொஞ்ச நேரத்தில் வயிறெல்லாம் என்ன செய்யுது, காந்த ஆரம்பிச்சு உடனே மண்ணனே குடிச்சு போட்டான். அப்படின்னு உடனே வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சோப்பு என்னெல்லாமோ கலைக்கு எடுத்து உள்ள ஊற்றி அவளை என்ன செய்தாங்க, ஆமா கிளீன் பண்ணி வேற கொஞ்ச நாள் அதில் என்ன செய்தேன், ஆமா கஷ்டப்பட்டேன். அப்படியே என்ன செய்தேன், நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம, ஊருக்குள்ளையும் தலை காட்ட முடியாம, எந்த வீட்டுக்கும் போக முடியாம, வீட்டுக்குள்ளேயே ஒரு அறைக்குள்ள என்ன செய்தேன், அடங்கி இருந்தவனா அப்படியே நான் இருந்துகிட்டே இருந்தேன். அதுக்கு பிற்பாடு ஸ்கூல்ல இருந்து ஆள் வந்து அவன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆலோசனை தந்து என்ன செய்தேன், நான் ஸ்கூலுக்கு போனேன். அங்க யார்ட்டையும் பேசல, எதுவும் கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கேவலப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன செய்தேன், வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் என் கூட படிக்கக்கூடிய சில நபர்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடியவங்க என்ன செய்தாங்க, ஆமா இருந்தாங்க. நம்ம கோயில் கூடைக்கு கூப்பிட சில தம்பிமார் வருவாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கக்கூடியவங்களை பாருங்க, எங்க கூப்பிட்டாலும் போயிருவாங்க. ஆமா அங்க திருவிழா, ஆமா இங்க வேளாங்கண்ணிக்கு போகணும், அங்க போனா அங்க திருவிழா, இங்க கோயில் திருவிழா அப்படின்னு போயிருவாங்க. அப்படியும் ஒரு கூட்டம் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்தாங்க இருந்தாங்க. நான் கூப்பிட்ட வந்துருவாங்க. அதே போல என்னைய கூப்பிட்டாங்க. ஆமா எங்க சபையில 7 நாள் கூட்டம் இருக்கிறது அப்படின்னு உடனே நம்ம கோயில் கூட இருக்கிறது போலதான் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தேன், அவங்க கூடால அப்படியே போனேன். அப்படி சரி நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், அப்படியாவது என்ன செய்வோம், நம்ம ஜாலியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு போகும்பொழுது முதல் நாள் கூட்டத்தில், ஆமாம் அந்த கூட்டத்தில் செய்தி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் ஒய்கேபி ஹென்றி ஒரு தெய்வ மனிதன். யாருக்கெல்லாம் தெரியும், ஒய்கேபி ஹென்றி ஒரு தெய்வ மனிதர். அவர் தான் என்ன செய்கிறார், 7 நாள் ஆமா பரலோகத்தை குறித்து நரகத்தை குறித்து வரைபடமாக என்ன செய்கிறார் போட்டு, ஆமா ஜேம்ஸ்டவுன் பக்கத்தில் மேட்டுவளை என்கிற ஒரு சபையில் அந்த கூட்டம் என்ன செய்கிறது நடக்கிறது. அந்த கூட்டத்தில் முதல் நாள் அந்த திங்கட்கிழமை முதல் நாளே அந்த கூட்டத்தில் என்ன செய்கிறேன், நம்ம பின்னாடி என்ன செய்கிறேன் இருக்கிறேன், பசங்க கூட அப்படி நான் விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். உடனே அவர் சத்தம் போடுறார், யாரும் அங்கங்கே போகக்கூடாது, நீங்கள் முன்னாடி வந்துருங்க அப்படின்னு. உடனே அப்படியே முன்னாடி வந்து என்ன செய்கிறேன், ஆமாம் இருக்கிறேன், அசையாம வந்துட்டோம், இன்னைக்கு என்ன செய்யறோம், எப்படியாவது முடிச்சுட்டு பேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என்ன செய்கிறேன். எதுக்கு அப்படின்னா எனக்கு கேவலம் பட்ட அந்த கேவலம், ஆமாம் தளர்ந்து வந்து என்ன செய்ய முடியல, நடக்க முடியலை, மற்றவங்ககிட்ட சிரிச்சு பேச முடியலை, மற்றவங்ககிட்ட பழக முடியலை. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய இருக்கிறேன். நம்ம அமைதியா இருந்துட்டு அமைதியா என்ன செய்வோம், பேருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் அவ்வளவு தெளிவாக நல்ல ஒரு பாடமாக என்ன செய்தார், ஆமா எடுத்தார். மரித்த பிற்பாடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எங்க போய் முடியும் என்கிற காரியங்களை குறித்து தெளிவா பேசினார். பரலோகத்துக்கு யார் போக முடியும், மரித்த பிற்பாடு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன, அம்மா பாவம் செய்தால் ஒரு மனுஷன் எங்க போவான், பரிசுத்தமா வாழ்ந்தா எங்க போவான் என்கிற காரியத்தை ரொம்ப தெளிவா வரைபடம் போட்டு என்ன செய்தார் எடுத்தார். அவருடைய செய்தி அத்தனையும் அன்னைக்கு எனக்காகவே பேசினது போல இருந்து, அன்னைக்கு பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்காகவே பேசினது போல இருந்து உடனே அந்த இடத்துல என்ன செய்தேன், நான் ஒரு முடிவு எடுத்தேன். கடைசியில் அவர் பிரேயர் பண்ணும்போது ஆல்ட்ருகால் கொடுத்து இந்த இயேசு இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல் ஆளா
நான் கையை தூக்கிக்கிட்டு போய் அங்க முன்னாடி என்ன செய்தேன், முழங்கால் போட்டேன். இந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி அன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்தேன், என்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்தேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீதிமொழி 28:13 சொல்லு பார்த்தீங்களா, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான் அப்படின்னு சொன்னது போல அந்த இடத்துல நான் செய்த பாவங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறேன், அறிக்கை பண்ணுகிறேன். என் பாவத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆமா, அந்த பாவ சுமையோடு போன என்ன அந்த இடத்துல பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் என்ன செய்கிறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் பாவின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க என் மனசுக்குள்ள ஒரு எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம், எல்லை இல்லாத ஒரு சமாதானம் என்ன செய்கிறது, என்னை ஆட்கொள்ளுகிறதை பார்க்க முடிந்தது. அப்படியே தேவ சமூகத்தில் என்ன செய்தேன், ஒப்பு கொடுத்தேன். அந்த 7 நாள் கூட்டங்களும் ஒரு நாள் கூட தவறாம அந்த 7 நாள் கூட்டத்தில் என்ன செய்தேன், நான் அட்டன் பண்ணேன். அந்த முதல் நாள் கூட்டத்தில் இயேசுவை என் சொந்த தெய்வமாக, சொந்த இரட்சகராக என்ன செய்தேன், ஏற்றுக்கொண்டேன். எல்லாரும் என்ன தள்ளுனாங்க பாவின்னு சொல்லி, எல்லாரும் என்னை ஒதுக்குனாங்க பாவின்னு சொல்லி, குடும்பம் ஒதுக்கிச்சு, அம்மா உற்றார் ஒதுக்கினாங்க, இருக்காத சாகு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என் பாவத்தை மன்னித்து பரிகாரம் தருகிறதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரான்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்தேன், என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்தார், ஒரு சமாதானத்தை தந்தார், ஒரு ரட்சிப்பை தந்தார், ஒரு மகிழ்ச்சியை தந்தார். அந்த முதல் நாள் கூட்டத்திலே மகிழ்ச்சியோடு அந்த இடத்திலிருந்து கடந்து வருகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நம் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால தான் இந்த பாடலை பாடும் பொழுது நான் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஏதோ எனக்கு வீடை தந்தார், எனக்கு அதை தந்தார், இதை தந்தார், அதனால எனக்கு சந்தோஷம்னு சொல்லி என்ன செய்யல, பாடையில. பக்தன் பாடுறாரு பார்த்தீங்களா, சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் பங்குதே, சந்தோஷம் என்னில் பங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பங்குதே, சந்தோஷம் பங்குதை, சந்தோஷம் பங்குதை, சந்தோஷம் என்னில் பங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை, சந்தோஷம் என்னில் பங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பங்குதை, சந்தோஷம் பங்குதை, சந்தோஷம் என்னில் பங்குதே, அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பங்குதே, அல்லேலூயா. வழிதப்பி நான் திரிந்தேன், பாவத்தை என்ன செய்தேன், நான் சுமந்து திரிந்தேன். ஆனால் ஆண்டவருடைய அன்பின் குரல் என்ன செய்தது, அழைத்தது. ஆண்டவரின் ரட்சித்தார் பார்த்தீங்களா, இந்த சந்தோஷம் தான் என் உள்ளத்தை ரொம்ப நிரப்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் விலையேற பெற்றது என்னது அப்படின்னு கேட்டா ரட்சிப்பு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த உலகத்தை காட்டிலும், வீட்டை காட்டிலும், இந்த உலகத்தில் பணத்தை காட்டிலும், படிப்பை காட்டிலும், பட்டத்தை காட்டிலும், அதிகாரத்தை காட்டிலும் விலையேற பெற்றது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற ரட்சிப்பு. ஆகையால் ஆண்டவர் சொன்னார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? படித்தவன் அதற்கு ஈடாக முடியுமா? பட்டம் உள்ளவன் அதற்கு ஈடாக முடியுமா? அதிகாரம் உள்ளவன் அதற்கு ஈடாக முடியுமா? அந்தஸ்து உள்ளவன் அதற்கு ஈடாக முடியுமா? இந்த உலகத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரனானாலும் அதற்கு ஈடாக முடியுமா? ஆகையால் எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லைன்னு சொல்லி வேண்டி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கிட்ட இல்லாத ஒரு விலையேறப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட மகளே, ரட்சிக்கப்பட்ட மகனே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பு நமக்குள்ள இருந்தா அவ்வளவு சந்தோஷத்தை என்ன செய்யும், ஆமா கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டேன்.
ஆமா அதுல சனிக்கிழமை ஒரு ஒரு ஜெபம் நடத்துவாங்க. எதற்கு அப்படின்னா அபிஷேக கூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் என்ன செய்வார், ஆமா நடத்துவார். அந்த சனிக்கிழமை கூட்டத்தில் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க காலையில் அந்த கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், ஆமா கூப்பிட்டார். அந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன். அந்த கூட்டத்தில் நிறைய பேர் செய்திருந்தாங்க, வந்திருந்தாங்க. அப்போ அபிஷேகத்துக்கு ஏற்ற சில வார்த்தைகளை அவர் பேச 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 என் உள்ளம் என்ன செய்கிறது, இன்னும் கலிகூற ஆரம்பித்தது. இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் உனக்குள்ள வந்துட்டுன்னா உன் வாழ்க்கையில் நீ அப்படி மாறிடுவான். அபிஷேகம் உனக்குள்ள வந்துட்டா இந்த நுகத்தடியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகும். ஆகையால் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள், அது வியாதி என்கிற நுகமாக இருக்கட்டும், அது கடன் என்கிற சுமையாக இருக்கட்டும், உன்னை வருத்தப்படுத்துகிற காரியங்களாக இருக்கட்டும், உன்னை தரித்திரத்துக்கு நேரமாக நடத்தக்கூடிய கிரியைகளாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சாபத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய கிரியைகளாக இருக்கட்டும், அபிஷேகம் உனக்குள்ள வர 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 அபிஷேகத்தினால் நிரப்பப்பட நிரப்பப்பட ஆண்டவர் எல்லா நுகங்களையும் என்ன செய்வார், முறிப்பார் என்று சொல்லி அவர் அபிஷேகத்தை குறித்து என்ன செய்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த அபிஷேகத்தை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு தாகம் எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. முழங்கால் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கு சில அட்வைஸ் பண்ணாங்க, இப்படியெல்லாம் கேளுங்க, இப்படியெல்லாம் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே கேட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே ஜெபித்துக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது. திடீர்னு சொல்லி எனக்கு மேல ஒரு தேவனுடைய பிரசன்னம் வந்து என்ன செய்யுது, நிரப்பிட்டு அந்த இடத்துல என்னால நிற்கவே முடியல. அந்த இடம் முழுவதும் துள்ளி குதித்து உருண்டு பரண்டு என்ன செய்கிறேன், தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அந்த அபிஷேக கூட்டத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், எனக்கு மேல ஆண்டவர் அப்படியே ஊற்றினார். இன்னும் எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம், இன்னும் எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி என் உள்ளத்தை என்ன செய்தது, அப்படியே நிரப்பினது. அபிஷேகம் வரும்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா, அபிஷேகம் வரும்பொழுது இவ்வளவு பெரிய ஒரு காரியங்களா என்கிறதை அந்த நாள்ல என்ன செய்து முடிந்தது, உணர முடிந்தது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். அந்த கூட்டங்கள் முடிந்தது. ஆமா திங்கக்கிழமை நான் என்ன செய்கிறேன், எப்பவும் ஸ்கூலுக்கு வான்னு சொல்லி அவங்க கூப்பிடையில உடனே அன்னைக்கு தான் முதல் முறையா எனக்கு பேக்கை தூக்குறேன். அன்னைக்கு தான் முதல் முறையா நான் யூனிஃபார்ம் போடுறேன். அன்னைக்கு தான் முதல் முறையா அந்த பேக்குக்குள்ள என்ன செய்கிறேன், ஆமா என்னுடைய புத்தகத்தை தூக்கி வைக்கிறேன். அன்னைக்கு தான் முதல் முறையா என்ன செய்கிறேன், ஒரு புதிய ஏற்பாடு என் கையில தந்தாங்க. அந்த புதிய ஏற்பாடு என்ன செய்கிறேன், நான் பேக்குக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே நான் ஸ்கூலுக்கு போகிறேன். அப்பதான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, ஆமா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போன உடனே டீச்சர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்மள அதிசயமா ஆச்சரியமா பார்க்கறாங்க. ஆமா அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன் நல்ல வஸ்திரம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துச்சுல அப்படியே ஆச்சரியமா பார்த்தாங்க தெரியுமா. இதே போல நம்மளை ஆச்சரியமா பார்க்கறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா உள்ள இருந்த லேகியோன் பிசாசு என்ன செய்யிட்டு வெளியில போயிட்டு, அதனால இப்போ ஸ்கூலுக்கு எப்படி போகணும் என்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன செய்தார், அழகா கற்று தந்தார். இப்போ அழகா யூனிஃபார்ம் போட்டு என்ன செய்கிறேன், அப்படியே ஸ்கூலுக்கு என்ன செய்கிறேன் போகிறேன். டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, பேசையில ஸ்கூல்ல என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க, பேசையில. எதுக்கு அப்படி நேரம் பேச மாட்டாங்க. அம்மா ஸ்கூல்ல அம்மா அடிச்சா கூட நான் அடிக்கும் பொழுதே கம்பை என்ன செய்வேன், பிடிச்சுக்கிடுவேன். உடனே அம்மா பாத்தியார் சொல்லுவார், அந்த எரும மாடை வெளியில போய் சொல்லுங்க அப்படின்ட்டுருவாங்க. நான் என்ன செய்வேன், அப்படி வெளியில போய் அப்படி பாம்போல என்ன செய்வேன் இருந்து, அப்படிதான் எனக்கு பழக்கம். ஆனா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அமைதியா கடைசி பெஞ்சில் போய் என்ன செய்யறேன், ஆமா இருக்கிறேன். இருந்து அப்படியே ஒரு அந்த அந்த புதிய ஏற்பாடு புத்தகம் பார்த்தீங்களா, அதை எடுத்து நான் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ அமைதிக்கு காரணம் என்ன, இவ்வளோ அமைதிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் கையில் என்ன செய்கிறது, பைபிள் இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தில் அவன் தொடப்பட்டு இருக்கிறான் என்கிறதை எனக்கு படிச்சு தந்த டீச்சர்ஸ் எல்லாமே அவங்க கிறிஸ்தவங்க தான், பாரம்பரிய கிறிஸ்தவ அமைப்பில் இருக்கக்கூடியவங்க. அவங்க அப்படியே ஆச்சரியமா என்ன செய்யறாங்க, அப்படியே பார்க்குறாங்க. அவங்க சாப்பாட்டு டைமில் அவங்க ஸ்டாப் ரூமில் எல்லாரும் இருந்துக்கும் போது சத்தியசீலன் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, கையில் ஒரு புதிய ஏற்பாடு வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு டீச்சர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க,
இப்போ போன வாரம் ஒரு கூட்டத்துக்கு போனா, அந்த கூட்டத்தில் அவன் என்ன செய்திருக்கிறான், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்த பிற்பாடு அவன் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இதே போல நம்மள பேசணும். இப்போ ஒரு கூட்டத்துக்கு என்ன செய்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. இது விடுதலைக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜெபம். இந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க, ஆமா, இந்த சபைக்கு வந்திருக்கிறாங்க, இங்க நல்ல செய்தியை கேட்டிருக்கிறாங்க, நல்ல ஆலோசனைகளை கேட்டிருக்கிறாங்க. சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியா தான் போனாங்க. ஆனா போயிட்டு வெளியில வரும் பொழுது அப்படி வித்தியாசம். வீட்டுக்காரர் என்ன செய்யணும், உங்களை வித்தியாசமா பார்க்கணும். உங்க குடும்பத்தில் உள்ளவங்க வித்தியாசமா பார்க்கணும். உங்க பிள்ளைகள் உங்களை வித்தியாசமா பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அந்த கூட்டத்துக்கு போன பிற்பாடு சத்தியசீலனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாங்க. தன்னைத்தான் புகழுகிறது புகழ்ச்சி அல்ல, மற்றவர்கள் சொல்லணும் இவங்க சாட்சி உள்ளவங்க, இவங்க நல்லவங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடியவங்க, நற்கிரியைகளை செய்யக்கூடியவங்கன்னு சொல்லி நம்மளே புகழ்கிறது புகழ்ச்சி அல்ல. மற்றவர்கள் நம்மளை குறித்து சாட்சி சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. உங்களை குறித்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லணும், உங்களை குறித்து சபைக்குள்ள இருக்கக்கூடியவங்க சொல்லணும், உங்களை குறித்து உங்க கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க சொல்லணும், உங்களை குறித்து உங்க கணவன் சொல்லணும், உங்களை குறித்து உங்க மனைவி சொல்லணும், உங்களை குறித்து உங்க பெற்றோர் சொல்லணும். ஆமா, உங்க பெற்றோருக்கு குறித்து பிள்ளைகள் சொல்லணும். இதுதான் சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நற்கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது யார் மகிமைப்படுகிறார் அப்படின்னா, நாம் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் நம் மூலமாய் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப அங்க ஒரு மாற்றம் என்ன செய்கிறது, வருகிறது. என்கிட்ட என்ன செய்யறாங்க, அம்மா அன்னைக்கு அந்த முடிஞ்ச உடனே ஹிஸ்டரி வாத்தியார், வரலாறு வாத்தியார் என்ன செய்கிறார், வருகிறார். அன்னைக்கு எக்ஸாம். அப்போ எழுதியிருக்கு, நானும் என்ன செய்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். அந்த பேப்பர் எல்லாம் சுருட்டி அப்படியே கொண்டு வருகிறார். வந்து எல்லாத்துக்கும் பேப்பரை தராங்க. என் பேப்பர் என்ன செய்கிறேன், ஆமா பார்க்கிறேன், 100க்கு 3 மார்க் என்ன செய்திருக்கிறேன், எடுத்திருக்கிறேன். ஆமா, 100க்கு 3 மார்க் எடுத்திருக்கிறேன். ஆமா, 10 மார்க்குக்கு ஆமா கீழே எடுத்தவங்களை வரிசையா கீழே விட்டு என்ன செய்யணும், அடிக்கணும். அப்போ 10 மார்க்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் எந்திரிச்சது இல்லைங்க அப்படின்னு உடனே நான் என்ன செய்யறேன், முதலாவது எந்திரிச்சு நிற்கிறேன். ஆமா, நீ எந்திரிக்கண்டா இரு அப்படிங்கிறார். நீ என்ன செய்ய வேண்டாம், எந்திரிக்கண்டாம் இரு அப்படிங்கிறார். எதுக்கு அப்படின்னா, இது ஒண்ணுக்கு என்ன செய்யாது, ஆகாது. அடிச்சியும் பிரயோஜனம் கிடையாது, திட்டியும் பிரயோஜனம் கிடையாது, இது திருந்தாத கேஸ் அப்படின்னு சொல்லி இருன்னு சொல்லி என்ன செய்யல, நான் இருக்கையில இல்ல சார் நான் 3 மார்க்கு தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைதியான பதில் சொன்ன உடனே ஏதோ இவனுக்குள்ள ஒரு தெளிவு வந்திருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டார். அப்போ வரிசையா கீழே விட்டு எல்லாத்தையும் அடிக்கும் பொழுது என்ன செய்கிறார், அடிக்கிறார். ஒரு அடி அடிக்கல, ஆமா அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். இங்க அடிச்சு கடைசியில் கையை மாத்தி இங்க அடிச்சு கை வீங்கிட்டு அந்த அளவுக்கு என்ன செய்தார். ஆமா, திரவிமணின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் என்ன செய்தார், அடிச்சிட்டார். அடிச்சு அவர் சிஎஸ் சபையில செக்ரட்டரியா இருக்கிறார். அடிச்சு நான் எதுவுமே பதில் சொல்லல, அப்படி அமைதியா பின்னாடி வந்து என்ன செய்தேன், ஆமா இருந்தேன். மறுபடியும் என்ன செய்தார், அமைதியா இருக்கிறான. என்ன இதுக்கு முன்ன கம்ப பிடிச்சிருப்பான், இல்லைன்னா சோவரை தாண்டி இருப்பான், இல்லைன்னா எதையாவது ஒன்று செய்திருப்பான அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமா என்ன செய்யறார், பார்க்கிறார். அவரும் அவங்க என்ன செய்யறார், விசாரிக்கிறார். விசாரிச்சுக்கிட்டு அவர் கேள்விப்பட்ட ஒரு காரியம், நேற்று இந்த கூட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறான், ஆமா தம்பி பேருக்கிறான், அந்த கூட்டத்தில் அவன் சந்திக்கப்பட்டிருக்கிறான். சந்திக்கப்பட்ட பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஆகையால் அந்த கூட்டத்தில் அவன் அபிஷேகம் பெற்றிருக்கிறானா அப்படின்னு சொல்லி, அபிஷேகம் பெற்றிருக்கிறானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் என்ன செய்கிறார், மனசுக்குள்ள அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. உடனே என்ன செய்தார், சாப்பிடவே இல்லை அந்த வாத்தியார். அப்போ நான் சாப்பிட்றதுக்கு இருக்கிறேன். அவர் நேர என்ன செய்கிறார், ஆமா ஸ்கூல் கிளாஸ் ரூமுக்குள்ள வருகிறார். வந்து சத்தியசீலன் இங்க வாப்பிள்ளை அப்படிங்கிறார். உடனே கூப்பிட்டு அவர் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, நீ நேற்று அந்த கூட்டத்துக்கு போயிருந்தியா அப்படின்னார். ஆமா சார். இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டியா? ஆமா சார். அந்த கூட்டத்தில் நீ அபிஷேகம் பெற்றியா அப்படின்னு கேட்டார். உடனே ஆமா சார் அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அன்னைக்கு தான் எனக்கு கூட உணர்வு வந்து என்னை கட்டி பிடிச்சார். கட்டி பிடிச்சி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை நான் அடிச்சிட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் வாத்தியார், அவர் கடமையை தான் செய்தார். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தம்பியை அடிச்சுட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட கேட்கிறார், என்னை மன்னிச்சுங்க தம்பி, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒன்னை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. அப்ப வாத்தியாரு நான் மார்க் கம்மியா எடுத்திருக்கிறேன்,
அதுக்கு எல்லாத்தையும் அடிக்கிறது போல என்னை தண்டிச்சிருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு நான் உணர்ந்தேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு மனுஷனா என்கிறதை அன்னைக்கு உணர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்று அந்த அபிஷேகத்தினுடைய அந்த விலையை, அந்த வேல்யூவை எத்தனை பேர் இன்னைக்கு அறியாம இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளவு விலையேறப்பட்டதுதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த அபிஷேகம். அல்லேலூயா. அன்றியும் மீட்கப்படும்படி முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மளை மீட்கும்படியாக, நம்மளை விடுவிக்கும்படியாக, நமக்கு ஜெயத்தை தரும்படியாக, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து, இந்த உலக கிரியைகளிலிருந்து நம்மளை மீட்கும்படியாக கொடுக்கப்பட்ட அந்த முத்திரை தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை எத்தனை பேர் இன்னைக்கு பெற்று அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறது இன்னைக்கு அறியாமலே தேவ பிள்ளைகள் வாழ்கிறது வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அன்னைக்கு தான் உணர்ந்தேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அவ்வளவு விலையேறப்பட்ட மனுஷனா, அவனுக்குள்ள எவ்வளவு ஆகாத சூழ்நிலை இருந்தாலும் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வரும்பொழுது இவ்வளவு ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷமாய் இந்த தேசத்தில் நம்ம உயர்த்தி காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள்கிட்ட வைரம் இருக்குதோ, வைடூரியம் இருக்குதோ, பொண்ணு இருக்குதோ, பணம் இருக்குதோ இல்லையோ, ஆனாலும் எல்லாவற்றை காட்டிலும் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்து நம்மளை மீட்கும்படியாக தந்திருக்கிற அந்த விலையேறப்பட்ட அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வைடூரியத்தால செய்ய முடியாம போகலாம், பொன்னால செய்ய முடியாம போகலாம், பணத்தால செய்ய முடியாம போகலாம், பட்டத்தால செய்ய முடியாம போகலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்தி அந்தஸ்தால செய்யாம போகலாம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் சகலத்தையும் செய்து முடிக்கும். அந்த அபிஷேகம் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த அபிஷேகம் நமக்குள்ள. அப்ப கேட்கிறார், கேட்டு அம்மா சார் அபிஷேகம் பெற்றுட்டேன் மன்னிச்சிங்கன்னு சொல்லி என்னை அப்படியே கூட்டிட்டு போய் எனக்கு மறக்கவே முடியாது. என் கையில் முத்தம் தந்து எண்ணெல்லாம் போட்டு ஏதோ ஒரு பொடியெல்லாம் இருந்து அதெல்லாம் என் கையிலெல்லாம் போட்டு தடவி, ஆமாம் உன்னை தெரியாமல் அடிச்சிட்டேன், உன்னை தெரியாமல் அடிச்சிட்டேன், தெரியாமல் அடிச்சிட்டேன், எனக்கு இன்னைக்கு மறக்காது. எதற்கு அப்படின்னு அவர் சொல்லி சொல்லி என்ன செய்தார், தம்பி நான் 10 வருஷமா அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 10 வருஷமா அவர் சிஎஸ்எஸ் சபையினுடைய ஒரு செக்ரட்டரி. அவர் சொல்றார், 10 வருஷமா இந்த அபிஷேகத்துக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு வர அந்த அபிஷேகத்தை என்ன செய்யல, நான் பெற்றுக்கொள்ளையில. ஆனா நீ ஆண்டவர் அறியாத ஒரு ஐயாவளி மார்க்கத்தில் இருந்த ஒரு தம்பி, மோசமா வாழ்ந்த ஒரு தம்பி. ஆனா போன வாரம் அந்த கூட்டத்தில் போய் ஆண்டவர் உனக்கு மேல இவ்வளவு இரக்கத்தை வச்சு உடனே அபிஷேகத்தை பெற்றிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த அபிஷேகத்தை குறித்து அப்படி கண்ணீர் விட்டு என்ன செய்தார், அழுதார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் மட்டும் நீங்க துக்கப்படுத்தாம நீங்க வாழ்ந்து பாருங்க. உங்களை விலையேறப்பட்ட பாத்திரங்களாக, பொக்கிஷங்களாக இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார் என்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா. ஆவியானவர் மட்டும் துக்கப்படுத்தாம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் எப்பொழுதும் களி கூறத்தக்கதாய், எப்பொழுதும் மகிழ்ச்சி அடையத்தக்கதாய், எப்பொழுதும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் நீங்க அவரை களி கூற பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை ஆண்டவர் களி கூற பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஆவியினால் நிரப்பப்படுகிறதற்கு இடம் கொடுத்து பாருங்க. அக்கினியினால் நிரப்பப்படுகிறதுக்கு இடம் கொடுத்து பாருங்க. தேவ அபிஷேகத்தினால் நிரப்புகிறதற்கு இடம் கொடுத்து பாருங்க. நுகங்களை முறிக்கும். அது எந்த வியாதியாக இருக்கட்டும், அது எந்த சாப கட்டுகளாக இருக்கட்டும், அது எந்த தரித்திரங்களாக இருக்கட்டும், அது எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை மாற்றக்கூடிய அத்தனை வல்லமையையும் கர்த்தர் உங்களுக்குள்ள தந்திருக்கிறார். அதுதான் விலையேறப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, நீ கொடுத்து பாருங்க. அப்போ அபிஷேகத்தை பெற்று அப்படியே என் வாழ்க்கை என்ன செய்யுது, மாறிச்சு. ஸ்கூல் நேரங்களிலேயே
ஸ்கூல் நேரம் நீங்கள் ஊழியத்துக்கு எப்போ வந்தீங்கன்னு சொல்லி கேட்டால் நான் உடனே சொல்லுவேன், என்னைக்கு நான் அபிஷேகம் பெற்றனோ, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலேருந்து நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேங்க. அன்னையிலேருந்து இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு தாகம். எத்தனை பேர் என்னால் கெட்டு போனார்களோ அதற்கு 1000 மடங்கு பேர்களை மீட்கணுங்கிற ஒரு தாகம் அன்னைக்கு ஒரு வெறி எனக்குள்ள வந்தது. எத்தனை பேரை நான் கெடுத்தேன், என் வார்த்தையில கெடுத்தேன், என் செய்கையில கெடுத்தேன், என் சிந்தையில கெடுத்தேன், எத்தனுடைய படிப்பை கெடுத்தேன், எத்தனுடைய வாழ்க்கையை கெடுத்தேன். எத்தனை பேருக்கு கெடுக்கிறதற்கு நான் காரணம் இருந்தனோ அதற்கு 1000 மடங்கு ஆண்டவரே அந்த ஜனங்களை மீட்கக்கூடிய ஒரு கிருபையை நீங்க தரணும்னு சொல்லி அன்னையில இருந்த எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் செய்தான், அது வயதானவங்க இருந்தாலும் செய்தான், ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் செய்தான், அவர்களை கூட்டி இயேசுவை பத்தி சொல்லாம இருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. இயேசுவை பத்தி சொல்லாம இருக்கவே மாட்டேன். அன்னைக்கே ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து அந்த இன்ட்ரோல் டைம்னு சொல்லி ஒரு 15 நிமிஷம் தருவாங்க. அதுல 10 நிமிஷத்தை நான் முழங்கால் போட ஆரம்பிச்சேன். நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் கூட ஒரு 5 பேர் என்ன செய்தாங்க, நான் இவனே ஒரு ஐயா வழி மார்க்கத்தில் உள்ளவன், இவனை ஆண்டவர் அறியாதவன், இவனுக்குள்ள இவ்வளவு மாற்றமானு சொல்லி அதை பார்த்து சில தம்பிமாரு அப்படி என் கூட வந்து முழங்கால் போட ஆரம்பிச்சாங்க. அது மாறி 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 அநேக பிள்ளைகள் என்ன செய்தாங்க, அந்த இடத்துல கூடி வந்து ஜெபிக்கிறதற்கு, ஜெபத்தை நடத்துகிறதற்கு ஆண்டவர் என்ன செய்தார், அந்த ஸ்கூல் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு கிருபையை தந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷம் சொன்ன எத்தனையோ தங்கச்சிமார் ஊழியத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ தம்பிமார் ஊழியத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆண்டவருக்காக ஓடுகிறாங்க. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நல்ல விசுவாசிகளாய் இன்னைக்கு சபைக்குள்ள பயன்படக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு என்ன செய்யறேன், என் கண்ணால பார்க்கிறேன். அல்லேலூயா. நீங்க என்னைக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சீங்க, ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. அம்மா ஊழியங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மைக்க பிடிச்சி இங்க இருந்து சத்தமா பேசினாதான் ஊழியம், இங்க வந்து பாடினாதான் ஊழியம், இங்க வந்து ஆராதிச்சாதான் ஊழியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து உண்மையான ஊழியத்தை என்ன செய்யறாங்க, விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான ஊழியங்கிறது ஆத்தும அறுவடை தான் ஊழியங்க. ஆத்தும அறுவடை தான் ஊழியம். ஆத்தும அறுவடையை தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ முகி ஸ்தோத்திரம். அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. இன்னைக்கு அந்த அறுவடைக்காக இன்னைக்கு ஆட்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு ஊழியனோட என்ன செய்றாங்க அப்படின்னா, முன்ன வந்து பிரசங்கம் பண்ணாதான் ஊழியம், இன்னைக்கு முன்ன வந்து பாடினாதான் ஊழியம், முன்ன வந்து ஆராதிச்சாதான் ஊழியம், அதை செய்தாதான் ஊழியம். அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆத்தும அறுவடை தான் ஊழியம். ஆத்தும அறுவடை தான் ஊழியம். எத்தனை பேர் உங்க வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, அவங்களுக்காக முழங்கால் போடுங்க. ஆமா, அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வசனத்தை சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க முன்மாதிரியாய் வாழுங்க. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமா, செத்த வீட்டுக்கு போனாலும் நான் சுவிசேஷம் சொல்லாம இருக்க மாட்டேன். கல்யாண வீட்டுக்கு போனாலும் சுவிசேஷம் சொல்லாம இருக்க மாட்டேன். பிறந்த நாள் வீட்டுக்கு போனாலும் சுவிசேஷம் சொல்லாம இருக்க மாட்டேன். ஒரு வண்டியில போனாலும் சும்மா இருக்கக்கூடிய ஒரு தம்பியா இருந்தா கூட வண்டியை நிறுத்துவேன். தம்பி எங்க போறீங்க, வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆமா, வண்டி அந்த இடத்துல கொண்டு எனக்கு போகிறதுக்கு அவசியமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல கொண்டு அவனை விடுறது வரையிலும், ஆமா நான் 5 கிராமத்துக்கு போனா அலாபரத்துக்கு போற தம்பி அப்படின்னு சொல்லி வண்டி அப்படி திருப்பி அலாபரத்துல கொண்டு விட்டுக்கிட்டு 4 வார்த்தை அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி பக்கத்துல கூடிய ஒரு சபைக்கு நீ போ தம்பி, ஆண்டவரை தேடு தம்பி, வேதத்தை வாசி தம்பி, உன் வாழ்க்கை மாறும் தம்பின்னு சொல்லி அந்த என்ன செய்வோம், அதற்காகவே 5 கிலோமீட்டர் என்ன டிராவல் பண்ணி சுவிசேஷம் சொல்லுகிறதற்காகவே இன்னைக்கு என்ன செய்கிறேன், நான் அதை என்ன பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு அந்த தம்பியை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்யலாம், போகலாம். ஒருவேளை எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காம போகலாம், இல்லைன்னா அந்த தம்பிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம போகலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும், தெளிவா போதிக்கிறதுல, சுவிசேஷத்தை சொல்லுகிறதுல தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாவிட்டால் ஆண்டவர் கணக்கு உங்ககிட்ட என்கிட்ட தான் கேட்பார். உங்ககிட்ட தான் கேட்பார், என்கிட்ட தான் கேட்பார். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஆமா இப்போ இந்த ஊருக்கு பேர் என்ன பாஸ்டர், ஐரேனிபுரம், ஆமா தீடு காலை. அல்லேலூயா. அந்த வார்த்தையாங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு வர்றதுக்கு முன்னே பெரிய பிரயாசப்பட்டு தான் என்ன செய்தேன். ஆமா, அருமையான தம்பி பாஸ்டர் அவர் இது அனுப்பி விட்டுருந்தார் லொக்கேஷன், அது எப்படி அழிஞ்சு போச்சு.
அப்படியே என்ன செய்தோம், கேட்டு 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 எப்படியும் ஆண்டவர் கரெக்டாக கொண்டு என்ன செய்யிட்டார், திசை மாறாமல் கொண்டு அப்படியே கர்த்தர் விட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சுவிசேஷம் சொல்லுகிறதுல ரொம்ப கண்ணும் கருத்தமாக இருங்க, ரொம்ப கண்ணும் கருத்தமாக என்ன செய்யுங்க, இருங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது விடவே செய்யாதாங்க. ஆமாம், சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க கூட சிக்கன் மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் தங்கிறாதுங்க. அன்னைக்கு வர்றாங்களா, ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்களா, இப்படிப்பட்ட ஸ்பெஷல் மீட்டிங் வரும்பொழுது 4 விருந்தாளிகள் வீட்டுக்கு வர்றாங்களா, நீங்கள் செய்ய வேண்டிய உடனே ஆண்டவரை சோத்திரம்ப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லி அப்படியே அவங்களுக்கு காலையில் இட்லி கொடுக்கணுமோ, சிக்கனை கொடுக்கணும், மட்டனை கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படி என்ன செய்யுங்க. ஆமாம், சபைக்கு கூட்டிட்டு வந்து எப்படியா இல்லை 4 வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படுறங்கிற தாகத்தோட இந்த ஆசையோட விருப்பத்தோட நீங்க இருந்தா ஆண்டவர் நிறைய பேர்த்த உங்களோட கர்த்தர் ஐக்கியப்பட வச்சிருவார். அல்லேலூயா. ஆமா, சுவிசேஷத்தை சொல்ல மனதில்லாதவங்களுக்கு நிறைய உறவுகளை கர்த்தர் ஜாயின் பண்ணி விட மாட்டார். ஆனா சுவிசேஷம் சொல்லணும் 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 என்கிற தாகம் உள்ளவங்களை தேடி கர்த்தர் ஆட்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பார். தூரத்திலிருந்து வருவாங்க, பக்கத்திலிருந்து வருவாங்க, சொந்தத்திலிருந்து வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, நம்பிகள் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. எதற்கு ஆண்டவர் அனுப்பி கொடுக்காருன்னா, இவங்கிட்ட இவட்ட அனுப்பி விட்டா பிரயோஜனம் கிடையாது, இவங்கிட்ட அனுப்பி விட்டா பிரயோஜனம் கிடையாது, இந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டா பிரயோஜனம் கிடையாது, இவங்க கிட்ட அனுப்பி விட்டா கட்டாயம் பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்னா அப்படியே அனுப்பி விடுவார். அல்லேலூயா. ஆகையால் ஆத்தும அறுவடை தான் நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும். இந்த உலகத்தில் எத்தனை கோடிய சேர்த்து வச்சாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எங்க கல்லறை தோட்டத்தில் ஒரு அம்மாவை கொண்டு என்ன செய்தாங்க, புதைச்சாங்க. எங்க கல்லறை தோட்டத்தில் ஒரு அம்மாவை கொண்டு என்ன செய்தாங்க, புதைச்சாங்க. அவங்க சபைக்கு வராதவங்க, ஆனால் கல்லறைக்கு இடம் இல்லை பாஸ்டர், எப்படி ஆகிலும் புதைக்கணும்னு ஒரு அம்மாவை கொண்டு என்ன செய்தாங்க. ஆமாம், என்ன ஒரு இதில் கொண்டு பாரம்பரிய சபையிலிருந்து என்ன செய்தாங்க, கொண்டு புதைச்சாங்க. அப்போ நான் அதில் கலந்திருந்தேன். பாதி குழி நிரப்பியாச்சு, பாதி குழி எங்கள் கல்லறை தோட்டத்தில் நடந்தது. பாதி குழி என்ன செய்தாச்சு, நிரப்பியாச்சு. திடீர்னு ஒரு 3 பேர் அங்கே கூடி ஜெபிக்க என்ன செய்யறாங்க, கூடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க காதில் ஒரு கம்மல் உண்டு, அதை கலத்தினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை களத்தையில். அவங்க பேத்தி சொல்கிறாங்க, இருந்துட்டு போட்டு இனி என்ன செய்யண்டாம், ஒன்றும் செய்யண்டாம் அப்படின்னு சொல்லி, அரை பவுன் சும்மாவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அரை குழி மூடின பிற்பாடு அதை தோண்டி என்ன செய்தாங்க, அதை பிரித்து அந்த கம்மலை பிளேடை வச்சு அறுத்து எடுத்த பிறதான் விட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் எத்தனை 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 கோடிகளை நம்ம சம்பாத்தியம் பண்ணி வச்சாலும் ஒரு சொர கூட என்ன செய்ய முடியாது. ஆமா, நம்ம கொண்டு போக நினைச்சாலும் விட மாட்டாங்க. ஆனால் இங்க ஆத்துமாக்களை சம்பாத்தியம் பண்ற பார்த்தீங்களா, அந்த ஆத்துமாக்களை சம்பாத்தியம் பண்ணுகிற அந்த பொக்கிஷம் உங்கள்கிட்ட சொல்லாமலே பரலோகத்தில் ஆண்டவர் சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பார். அது உங்களுக்கு மகிமையாய் சேர்ந்து கொண்டிருக்கும். அந்த பொக்கிஷத்தை எந்த துருவோ, எந்த கரையானோ, எந்த கரப்பான் பூச்சும் அங்க போய் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஆகையால் ஆத்துமாக்கள் அறுவடை பண்ணுங்க. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளா, உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், 4 பைபிள் எடுப்பேன், ஆமா 4 புதிய ஏற்பாடு எடுப்பேன், எடுத்து அவங்க கூட சொல்லுவேன், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு இந்த 4 பைபிளையும் கட்டாயம் நீங்க கொடுத்துட்டு தான் வரணும் மக்களே அப்படின்னு சொல்லுவேன். அப்படி பைபிள் என்ன செய்வாங்க, ஆமா டாடி இன்னைக்கு பைபிளை கொடுத்துட்டேன், அவளுக்கு கொடுத்தேன், இவளுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்கு அப்படின்னா, ஆண்டவரை பத்தி சொல்லி வேதத்தை அவங்க கையில் என்ன செய்யணும், கொடுத்து ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாய் நாம மாறணும், மற்றவர்களை மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இதுல நீங்க கண்ணும் கருத்தமா இருந்தாலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகத்திலிருந்து கர்த்தர் அனுப்புவார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவன் கருப்பு, அவன் சிகப்பு, அவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், இவன் பணக்காரன், இவன் படித்தவன், ஆண்டவர் அதை பார்க்கவே மாட்டார். தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு பரலோக கர்த்தர் நன்மை அனுப்புகிறார், விடுதலை அனுப்புகிறார், ஜெயத்தை அனுப்புகிறார், சுகத்தை அனுப்புகிறார், மேன்மை அனுப்புகிறார், உயர்வை அனுப்புகிறார், கனத்தை அனுப்புகிறார். அந்த கனத்தை, அந்த மேன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் யாராலும் எதுவாலும் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது, எடுக்க முடியாது, எந்த காரியமும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆத்தும அறுவடை செய்யக்கூடியவங்களா என்ன செய்யணும்,
மாறணும். அப்பவுமே சுவிசேஷ தாகம், எப்படியாகிலும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்லணும் சொல்லணும் சொல்லணுங்கிற அந்த தாகத்துக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருப்பேன். அந்த தாகத்துக்குள்ளே தான் என்ன செய்தேன், அம்மா ஓடிக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா. எனக்கு சாட்சியை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்துக்குள்ள வந்த பிற்பாடு உள்ள காரியங்கள், இது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உள்ள காரியங்கள். ஒரு மனுஷனுடைய சாட்சியினுடைய அனுபவம் 3 இருக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வாழ்ந்தது, எப்படி ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இப்போ எப்படி இருக்கிறோம். ஆமா, நான் அப்படி இருந்தேன். அன்னைக்கு 30 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ஆனா இன்னைக்கு 3 நிமிஷம் ஜெபம் பண்ண இல்லையே. அன்னைக்கு உள்ளது ஆண்டவர் என்ன செய்வார், கடந்த காலம் கடந்த போனதை. ஆனா இப்போ எப்படி இருக்கிறோம், அன்னைக்கு 30 மணி நேரம் ஜெபம் பண்ணா இன்னைக்கு 300 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கணும். அந்த 30 மணி நேரம் 3 நிமிஷமா மாறி இருக்கு. 3 நிமிஷமும் படாத பாடுபட்டு, ஒரு வகையில கொட்டாயா போகுது, ஒரு வகையில கெட்டாவியா போகுது, ஒரு வகையில கை கால என்ன செய்யறோம், அப்படி அந்த 3 நிமிஷமும் படாத பாடுதான் என்ன செய்யறோம், பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் என்ன செய்தோம், பல மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்தோம், ஜெபித்தோம், துதித்தோம், வேதத்தை தியானித்தோம், அனல் கொண்டோம், அக்கினியாக இருந்தோம். பிசாசு பயப்பட்டது. வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, அங்க நிறைவு மட்டும்தான் வந்தது, குறைவுகள் இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாமே குறையா இருக்கு, எல்லாமே குறைவா இருக்கு அப்படின்னு கேட்டா, நிறைவு இன்னைக்கு வீட்டை விட்டு வாழ்க்கை விட்டு வெளியே போய்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், நான் ஐயாலாம் என்ன செய்தோம், சேர்ந்து தான் போயிருந்தோம். ஒரு அம்மாங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரி என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நேற்று லோக்கல் ஹாலிடே அப்படின்னு ஒன்று கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ நாங்கள் போனோம். அப்போ 2 பையன்மார் இருக்கிறாங்க, அவங்க தகப்பனார் தாயார் எல்லாரும் அன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், ஐயா அது குறை இது குறை, வீட்டுக்குள்ள அந்த குறை இந்த குறைங்க எல்லாமே இருக்கட்டும். ஆமாம், இவங்ககிட்ட குறை, இவங்ககிட்ட குறை, பிள்ளைகள் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன், உங்கள் வீட்டுக்குள்ளே குடும்ப ஜெபம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்கள் வீட்டுக்குள்ளே குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை, குடும்ப ஜெபம் பண்ணி பல வருஷங்களாச்சு, அது பல வருஷங்களா ஆச்சு. ஆகையால தான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள் மாறையில் அந்த குறைகள் கூடிக்கிட்டே இருக்கு, நிறைவுகள் என்ன செய்கிறது, வெளியே போய்கிட்டே இருக்கு. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் என்ன செய்வேன், கட்டாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. குறைவுகள் எல்லாம் உங்களை விட்டு அப்படியே விலகி வெளியில் இருக்கக்கூடிய நிறைவுகள் எல்லாம் என்ன செய்யும், திரும்பி உங்கள் வீட்டை வந்து என்ன செய்யும், நிரப்புகிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் இன்னையிலிருந்து அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்களே அவங்களை ஜெபிக்க வச்சு, நாங்களே அவங்க ஆராதிக்க வச்சு, நல்ல விடுதலையோட அவங்களை ஆராதிக்க வச்சு என்ன செய்தோம், ஆமா இன்னையிலிருந்து இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொன்னோம். பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணிட்டு போன பிற்பாடு தான் ஆண்டவர் ஒரு நிறைவை எங்க வீட்டுக்குள்ள இப்ப தர ஆரம்பித்திருக்கிறார் என்கிறதை நாங்க உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவுகள் வருகிறதற்கு காரணம் அப்படின்னு கேட்டா, நிறைவு உள்ள வருகிறதற்கு நம்ம இடம் கொடுக்கல. நிறைவு வருகிறதற்கு நம்ம இடம் கொடுத்தால் குறைவுகள் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறோம், வெளியில போக ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த நிறைவை கொண்டு வருகிறதற்கு வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யணும், நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன செய்யணும் என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதனால தான் நான் அடிக்கடி போகக்கூடிய இடங்கள்ல சொல்லுவேன், வீட்டுக்குள்ள பெற்றோர் வார்த்தையை மதிக்காத பிள்ளைகள், நம்ம ஸ்கூல்ல ஆசிரியர் வார்த்தையை மதிக்காத பிள்ளைகள், நம்ம சபையில போதகருடைய வார்த்தையை மதிக்காத பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் அவங்க மூலமா வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்கூல்ல ஆசிரியருடைய வார்த்தையை மதிக்காத கீழ்ப்படியாத பிள்ளைகள் படிப்பில முன்னேற்றத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில அனல் கொண்டு பிரகாசிக்கணும்னா சபைக்குள்ள போதகர் சொல்லுகிற வார்த்தையை யார் கேட்டு கீழ்ப்படிந்து அதில் உருவாக்கப்படுறாங்களோ அவங்களை கர்த்தர் அனலாக மாற்றுவார். அல்லேலூயா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகையால் நம்ம சாட்சி உள்ள பிள்ளைகளாக என்ன செய்யணும், ஆமா நம்ம விளங்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பங்கள்ல சுவிசேஷத்தை அப்படியே என்ன செய்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு செவர்ல ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டே இருந்தார். அப்ப அவருக்கு நான் என்ன செய்தேன், கையாளாக போயிருந்தேன். அப்போ கொஞ்சம் பெயிண்ட் இருந்து கொஞ்சம் பெயிண்ட் அந்த பெயிண்டை எடுத்து ஒரு சின்ன பிரஸ் இருந்து அந்த பிரஸ்ஸை எடுத்து
எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை போஸ்ட்லையும் சுத்தி சுத்தி என்ன செய்தோம், இயேசுதான் தெய்வம், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே என்ன செய்தோம், எழுதி போட்டோம். அப்படியே எழுதி போட்டு சந்தோஷமா என்ன செய்தோம், வீட்டுக்கு வரும்போது அடுத்த நாள் காலையில போலீஸோட வந்து என்ன செய்யறாங்க, எங்க வீட்டு முன்ன நிற்கிறாங்க. போலீஸோட என்ன செய்யறாங்க, எங்க வீட்டு முன்ன வந்து நிற்கிறாங்க. கவர்மெண்ட் போஸ்ட்ல எப்படி நீங்க இயேசு வருகிறான்னு சொல்லி மதம் சம்பந்தப்பட்ட வார்த்தையை நீங்க எப்படி எழுதலாம், இந்தியாவே கொந்தளித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன செய்யறாங்க, ஆமா பிடிக்கிறதுக்கு போலீஸும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் நான் வீட்டில் கிடையாது, எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்தாங்க. அப்படி என்ன செய்தாங்க, சாயந்தரம் உங்கள் பிள்ளைய கூட்டிக்கிட்டு உடனே என்ன செய்யணும், ஆமாம் காவல் நிலையத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே சாயந்தரம் நாங்களும் 1-2 பேர் சேர்ந்து என்ன செய்கிறோம், அங்கே போகிறோம். அங்கே எஸ்ஐ இல்லை. அப்போ என்ன செய்வோம், சரி கடையில் போய் ஒரு சூப்பு குடிச்சு வருவோம்னு சொல்லி சூப்பு கடையில் இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி ஒரு 4-5 போலீஸுக்காரங்க இன்னும் இருக்கிறான், இன்னும் 2 பேர் காட்டி கொடுக்க, நம்ம 2 பேர் என்ன செய்கிறாங்க, ஓடி வந்து எங்களை வளைஞ்சு பிடிக்க. ஆமா சார் எங்கேயும் ஓட மாட்டேன், எதுக்கு திருடனை பிடிச்சது போல வந்து என்ன செய்கிறீங்க, ஆமா பிடிக்க வருகிறீங்க அப்படின்னு கேட்டோம். இல்லை எஸ்ஐ இருக்காரு, உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார். சரி சார் போங்க வாரோம். போங்க, இல்லை உங்களை கூட்டிகிட்டு தான் வர சொன்னார். அப்படியே சூப்பை வச்சுக்கிட்டு நேரம் என்ன செய்தோம், நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன செய்தோம், ஆமா போனோம். அங்க போன உடனே அவர் சொன்னார், மின் கம்பத்தில் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது, நீங்க சட்டத்தை மீறிட்டீங்க, ஆகையால் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள்லாம் என்ன செய்யறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்த செயலாளர்கள் அங்கே நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் அங்கே சுட்டி காட்டுறாங்க. ஆமா இன்னும் நீங்க இந்த காரியத்தை உடனே அழிக்கையில், அந்த போஸ்ட்ல இருந்து நீங்க உடனே அழிக்காவிட்டால் இந்த பிரச்சனை பெருசா என்ன செய்யறோம் வந்துடும். ஆகையால் இப்ப நீங்க உடனே செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த போஸ்ட்ல எழுதினீங்களோ அந்த போஸ்ட்ல போய் உடனே நீங்க என்ன செய்யணும், அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்துட்டாங்க, என்னை அங்கே இருக்க வச்சுட்டாங்க. என்னை இருக்க வச்சுக்கிட்டு என் கூடால வந்தவங்ககிட்ட நீங்க போய் அழிச்சுக்கிட்டு இவனை வந்து என்ன செய்யுங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அப்போ எங்க அம்மா அங்கே வந்திருந்தாங்க, எங்க சித்தப்பா பிள்ளைகள் 2 பேர் போலீஸுக்காரங்கள் அப்படின்னு சொல்லி கூடால என்ன செய்யிருந்தாங்க வந்திருந்தாங்க. உடனே சித்தப்பா பிள்ளைகள் போய் நாங்கள் அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, அன்னைக்கு போயிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எங்கள் ஊருக்குள்ள 1-2 போஸ்ட் என்ன செய்தாங்க, ஆமா அழிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அழிக்கையில் அம்மா அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து சொல்லுது. உடனே 2வது போய் அப்படியே என்ன செய்யறாங்க, இல்லை சார் வேணுன்னே 1-2 முக்கில் இருக்கக்கூடிய போஸ்ட்ல மட்டும் அழிச்சிருக்கிறாங்க, வேற ஒரு போஸ்ட் அழிக்கல சார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்சி வந்து என்ன செய்யுது, ஆமா கம்ப்ளைண்ட் கொடுக்குது. உடனே அந்த இடத்துல ஆனால் பாருங்க அழிக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய உள்ள தூக்கி என்ன செய்தாச்சு, அந்த குற்றவாளிகள் அடைப்பாங்க தெரியுமா ஒரு கூண்டுக்குள்ள. நான் போய் சொல்லல, எல்லாம் லைவ்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஆமாம் என்னை போலீஸுக்காரன் கொடுமைப்படுத்தின போலீஸுக்காரன் பார்த்தாலும் அவன் பார்ப்பான், நம்ம கொடுமைப்படுத்தினா சொல்கிறானா சண்டாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் என்ன செய்யும், ஆமாம் இருக்கும். அப்போ போலீஸுக்காரன் என்னை பிடிச்சி குற்றவாளியை அடைக்கக்கூடிய அந்த கூண்டுக்குள்ளே என்ன செய்யட்டான், அப்படி பிடிச்சி என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கலத்தி என்ன செய்கிறேன், உள்ளாடையோட மட்டும்தான் என்ன செய்கிறேன், நான் உள்ளே இருக்கிறேன். பிடிச்சி என்ன வச்சிருக்கு, ஆமாம் வாடை தாங்க முடியாது, கொசுகடி தாங்க முடியாது. ஒரு நைட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கிறேன். நடு ஜாமத்தில் என்ன செய்வான், ஆமா பேதுருவை விடுவிக்கிறதற்கு தேவதூதன் வந்தான், பவுலும் சீலையை விடுவிக்கிறதற்கு ஆமா தேவதூதன் வந்தான். ஆனா எனக்கு நடு ஜாமத்தில் என்னை பிடிச்சி உள்ளத்துக்கு வச்ச ஆமா ஏட்டையா திடீர்னு என்ன செய்யறாரு, அவர் பேர் சிறிதர். ஆமா என்ன செய்யறார், உள்ள அப்படி வருகிறார். வந்து அவரே ஒரு சேரை தூக்கிட்டு வர்றார். வந்து என் முன்ன இருக்கிறார், என்னை அதுல இரு அப்படிங்கிறார். நான் இருக்கிறேன். அம்மா கையை கட்டி இருக்கிறார், கையை கட்டி இருக்கிறேன். அடிச்சோம்னா 3 துண்டா என்ன செய்யருவா, அம்மா முறிஞ்சிருவா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். சார் இப்போ என்ன சார், நான் ஏதாவது உங்களை சொன்னனா இல்லை உங்கள்கிட்ட சண்டை போட்டானா, நான் என் பாட்டுகள் என்ன செய்திருக்கிறேன், நான் படுத்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தம்பி நான் உனக்கு ஒரு காரியத்தை என்ன செய்கிறேன், ஆமா சொல்லுகிறேன், நீ பண்ண காரியம் தவறு, அதனால அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் தான் உனக்கு இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யிட்டார், போயிட்டார். அடுத்த நாள் காலையில் வர்றார். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அவரே திறந்து என்ன செய்கிறார், வருகிறார். ட்ரெஸ் எல்லாம் போட வைக்கிறார். போட வச்சுக்கிட்டு எஸ்ஐ வரல, அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும், ஆகைய நான் சொல்லுறது மட்டும் நீ செய்துக்கிட்டு நீ போ, நான் எஸ்ஐ வந்த என்ன செய்கிறேன் பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அதில் ஒரு 3 ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். பழைய போலீஸ் ஸ்டேஷன் இப்போ இருக்குதான் தெரியல, பழைய காவல் நிலையங்களில் 3 ஃபோட்டோ என்ன செய்யும், ஆமாம் இருக்கும். அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி பூவெல்லாம் போட்டு பெரிய பூஜைலாம் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அவர் சொல்கிறார், ஒரு 3 தோப்புக்காரன் என்ன செய்
நான் எழுதி போட்டது தப்புன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு 3 தோப்புக்காரனை போட்டுக்கிட்டு நீங்கள் போங்க, நான் என்ன செய்கிறேன் மீதி உள்ளதை பார்த்துக்கிடியேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் இதுக்கு 3 இல்லை 3 கோடிக்கு மேலே போட்டு இதால் ஒன்று எங்கள் வீட்டுக்கு ஆகையில எங்களுக்கு ஆகையிலன்னு சொல்லி தான் இது இனி நமக்கு வேண்டாம், இது நமக்கு ஆகாதுன்னு சொல்லி தான் ஆகக்கூடிய ஆண்டவரை என்ன செய்திருக்கிறோம், பிடித்து அவருக்காக என்ன செய்கிறோம், வாழுகிறதற்காக வந்திருக்கிறேன். அதற்காக தானே சார் நான் ஜெயிலுக்குள்ள என்ன செய்ய பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஆகையால் இல்லைன்னு சொன்ன தோப்புக்காரனம் போட்டு அங்கே இருந்திருப்போம் இல்ல. ஆகையால் இதுக்கு தோப்புக்காரனம் போட்டு தான் நான் வெளியில போகணும்னு சொன்னா நீங்க என்னை விடண்டா, நானே உள்ள போறேன்னு சொல்லி அந்த அறையை திறந்து நான் என்ன செய்யறேன், உள்ள போகிறேன். உள்ள போச்சுல என் பின்னாடி சட்டைய பிடிச்சி இழுத்து அந்த குற்றவாளிகளை அடிக்கக்கூடிய அந்த பெரம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெரம்பு எடுத்து என்னை 2-3 வாங்கு, அந்த 2-3 வாங்கலையே அந்த கம்பு முறிஞ்சு போச்சு. அப்ப எந்த வேகமா அடிச்சிருப்பாருன்னு பார்த்துக்கிறாங்க. அப்படி என்ன செய்தேன், அடிபட்டு திரும்ப அந்த கூண்டுக்குள்ள போய் என்ன செய்தேன், ஆமா இருந்தேன். எஸ்ஐ வந்தாங்க. உடனே தம்பி நீங்க போய் எனக்கு அட்வைஸ் பண்ணார். எப்படி அட்வைஸ் பண்ணார்னா, அவர் நார்மலா ஒரு ஆர்சி கிறிஸ்தவர். அவர் சொல்றார், மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியணும், நம்மளால ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கி வசனத்தை கொண்டு பேசினார். எனக்கு சரி நம்மளால ஒரு பிரச்சனை சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன், வர்றேன். நான் வரும்பொழுது எங்க அம்மா என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெயிண்ட் ஒரு வாளியில வெள்ளெல்லாம் கலைக்கு ஒரு பிரஸோட எங்க அம்மா தூக்கிட்டு வர்றாங்க. வந்து ஒவ்வொரு போஸ்ட்ல எங்க அம்மா அழிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, வருகிறாங்க. நான் எங்க அம்மாட்ட சொல்றேன், அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க, நான் என்ன செய்யறேன் அதை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் எடுத்து போஸ்ட்ல என்ன செய்யறேன், ஆமா ஒரு போஸ்ட்ல நான் அப்படி அழிக்கிறேன். அழிக்கும் பொழுதே என் கை கால் மேல இருந்து என் கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. எதை நினைச்சு எனக்கு ஒரு வைராக்கியம் வருதுன்னு சொன்னா, ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அந்த இடத்துல ஒன்றும் இல்லாத ஒரு விக்கிரகத்திற்காக ஒரு வரைபடத்துக்காக இவ்வளவு வைராக்கியம் பாராட்டி, பொதுவாக இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளேயே ஒன்றும் இல்லாததுக்காக இவ்வளவு வைராக்கியம் பாராட்டும் பொழுது எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், என்னை ரட்சிக்கிற ஆண்டவர், என்னை அபிஷேகித்த ஆண்டவர், அவர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும்னு சொல்லி யோபு சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய எனக்கு எவ்வளவு வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறேன், அந்த இடத்துல வைராக்கியமா என்ன செய்கிறேன், அந்த வாளிய அந்த இடத்துல நான் தூக்கி போட்டுக்கிட்டு இந்த வசனத்தை அழித்த கையை நமக்கு என்ன செய்யண்டாம், இருக்கண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் ஒரு அம்மா மரிச்சினி கிழங்கு அந்த கம்பு இருக்கல நடுகிறதற்கு அதை அப்படி வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. உடனே அந்த அம்மாட்ட போனேன். அந்த அருவா என்ன செய்தேன், வாங்கினேன். இடது கையில வாங்கி வலது கையில இதுல என்ன செய்யறேன், என் கையை நானே என்ன செய்யறேன், வெட்டுகிறேன். ரெண்டு வெட்டு வெட்டினேன். 12 தையல் உண்டு. அந்த இரத்த காயத்தோட அந்த இரத்த வடிகிற அந்த கையோட எங்க ஊர்ல இருந்து 5 கிராமம் காவல் நிலையத்துக்கு என்ன செய்கிறேன், அந்த கையோட தான் போறேன். ரத்தம் அங்க இருந்த எங்க ஊர்ல இருந்து 5 கிராமம் அந்த காவல் நிலையம் வர என்ன செய்யற, ரத்தம் சொட்டு சொட்டு சொட்டா என்ன செய்யற வடிஞ்சுக்கிட்டு இருக்காது. அந்த ரத்த கலனியோட அங்க போகிறேன். உடனே எங்க எஸ்ஐ ஓடி வர்றாரு. யார் கையை வெட்டினா, யார் கையை வெட்டினா அப்படிங்கிறாரு. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எங்க கேஸ் கொடுத்தவங்க அவ்வளவு என்ன செய்தாங்க, ஓடிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, அவன் கையை அவனை வெட்டிக்கிட்டு அவன் கேஸ் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நான் சொன்னேன், இல்ல சார் என் கையை நான் தான் வெட்டினேன். ஆமா, அந்த வசனத்தை என்னால் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் நேசிக்கிறது உண்மை, அவர் அன்போடு அழைக்கிறது உண்மை, அவர் தான் மையான தெய்வம் என்பது உண்மை சார். அதை நான் என்ன செய்ய முடியாது, மறுதளிக்க முடியாது. எழுதுனது தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல நான் என்ன செய்கிறேன், உறுதியா இருக்கிறேன். என் கையை பிடிச்சி கேஸ் கொடுத்தவங்க 1-2 பேர் அங்க இருக்கிறாங்க. ஆமா, வட்ட செயலாளர்கள்லாம் அவங்ககிட்ட கூட்டி என் கையை காட்டுறார். பாருங்க, அழிச்சிட்டு வரணும்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். கையை வெட்டிட்டு வந்திருக்காரு. நான் கதை விட்டது போல உங்களுக்கு தெரியும், சரிதானே? ஆமாம், ஏதோ ஒரு பெரிய சினிமாவே எடுக்கிறது போல உள்ள சில கதை விட்டது போல தெரியும். ஆமாம், இது அவ்வளவுமே லைவ்ல இருக்கு. நீ எங்க ஊருக்குள்ள போய் விசாரிச்சா கூட என்ன செய்வாங்க, ஆமாம் சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த கையோட என்ன செய்யறேன், அப்படியே நான் போகிறேன். அவர் சொல்றாரு, அழிக்கிறதுக்கு சொன்னா கையை வெட்டிட்டு நிற்கிறாரு, என்ன அழிச்சிருவான்னு சொன்னா அவருக்கு தலையை வெட்டிட்டு வந்து நிற்பான். அதனால நமக்கு அந்த பழி வேண்டான்னு சொல்லி உடனே ஒரு போலீஸை எனக்கு எஸ்கார்டு அனுப்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி எங்க 5 கிராமத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரநாத என்கிற ஆஸ்பத்திரியில் என்னை கொண்டு போய் அங்கே போய் டாக்டர் கையை 12 தையலை போட்டு என்னை பாதுகாப்போட கொண்டு போலீஸ் வீட்டில் என்ன செய்தாங்க, அவன் விட்டுட்டு போனாங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. இது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சுவிசேஷத்தின் அடிப்படையில் ஆண்டவருக்காக ஓடின அந்த வைராக்கியத்தின் அடிப்படையில் ஓடின நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆண்டவருக்குள்ள நீங்க வைராக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லுகிறேன். ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டணும் என்கிறதற்காக என்ன செய்கிறேன், நான் சொல்லுகிறேன். இந்த சூழ்நிலைகள்ல என்ன செய்தேன், இருந்தேன். நான் ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா, எந்த ஊருக்குள்ள நான் அசிங்கப்பட்டேனோ, எந்த ஊருக்குள்ள நான் அசிங்கப்பட்டேனோ, எந்த இடத்தில் அசிங்கப்பட்டேனோ, எந்த கிராமத்து ஜனங்களுக்கு மத்தியில் அசிங்கப்பட்டேனோ, எந்த வீட்டாருக்கு மத்தியில் அசிங்கப்பட்டேனோ, அதே மின்கம்பம் என்னை கட்டி வச்ச அதே மின்கம்பத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சபை இருக்கிறது. அதே ஊருக்குள்ள தான் இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன். அதே ஜனங்களுக்கு தான் நான் பாஸ்டரா இருக்கிறேன். அத்தனை வீடுகளும் என்னை கூப்பிடாத வீடே கிடையாது. என்னை யார் யாரெல்லாம் என்னை பிடிச்சி விளக்கமா அடிச்சாங்களோ, என்னைய கெட்ட வார்த்தை போட்டு யாசினாங்களோ, அவங்கெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க, என் பிள்ளைக்கு நீ ஆலோசனை சொல்லணும், என் பிள்ளைக்கு நீ ஜெபம் பண்ணு, என் வீட்டுக்குள்ள வந்து ஒரு நாள் கால் பதித்து நீ ஜெபம் பண்ணிட்டு போ அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அசிங்கமா வாழ்ந்த அதே கிராமத்துக்குள்ள, அதே ஜனங்களுக்கு மத்தியில, அதே வீட்டாருக்கு மத்தியில அழகான ஒரு சபையை தந்து, நூற்றுக்கணக்கான ஜனங்களை தந்து, அதே இடத்தில் அதே ஜனங்களுக்கு ஜெபிக்கிறதற்கு என்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா எல்லாமே எது அப்படின்னு கேட்டா இந்த வேதம் தான், இந்த வேதம் தான். அல்லேலூயா. இந்த உயர்வுக்கும் இந்த மேன்மைக்கும் இந்த கனத்துக்கும் இந்த புகழ்ச்சிக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டா இந்த வேதம். வசனத்தை உயர்த்துங்க, வசனத்தின்படி வாழுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, இந்த வசனத்துக்கு முரண்பாட எதுவும் செய்யாதுங்க. இந்த வசனத்தை மட்டும் நீங்க பற்றி கொள்ளுங்க. இந்த வசனம் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். இந்த வசனம் உங்களை நிலைநிறுத்தி கொண்டே இருக்கும். உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா ஆயுதங்களையும் அது முறியடித்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தந்து கொண்டே இருப்பார், மேன்மையை தந்து கொண்டே இருப்பார், விடுதலையை தந்து கொண்டே இருப்பார், ஆண்டவர் கனத்தை தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்தை மட்டும் என்ன செய்யுங்க, நீங்க உறுதியாய் நீங்க பிடித்து பாருங்க. சபைக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து, சபைக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து, ஆமா ஆரம்பிச்ச நாட்கள் இந்த 5 வருஷம் கோர்ட்டு கேஸ், போலீஸ், மதுரை கோர்ட்டு, ஆமா நாகர்கோவில் கோர்ட்டு, ஆமா கலெக்டர் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ், இதை தான் நான் சுத்தி 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 5 வருஷம் கிறங்கி கிறங்கி என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். எல்லா காரியத்தையும் கற்று தேர்கிறதற்கு கர்த்தர் என்ன செய்தார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, இதனால் உடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். பிரச்சனை வருதா, நீங்க அதை கண்டு கவலைப்படாதுங்க. பிரச்சனைக்கு பின்பாடு ஆண்டவர் ஒரு மேன்மை உங்க மேல வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு பலவீனம் வருதா, அது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அந்த பலவீனத்துக்கு பின்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை, ஆண்டவர் மகிமையை, ஒரு புகழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில நஷ்டங்களும் சில இழப்புகளும் சில நெருக்கங்களும் சில காரியங்கள், நம்பின சில காரியங்கள் கைவிடுகிறது போல சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் வருகிறதா, அது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அதுக்கு பின்பாடி ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு கனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. போலீஸ்காரங்க வந்து நிற்கிறாங்க, ஒரு 70-80 போலீஸ்காரங்க அதிரடி படியோட வந்து நிற்கிறாங்க. ஒரு 40 நிக்கரோட அந்த காக்கி அந்த நிக்கரோட கொடி பிடிச்சி வந்து நிற்கிறாங்க. சபையை சுத்தி போலீஸுக்காரன் முன்பக்கம், இவர்கள் பின்பக்கம். ஆமாம், நிருபர்கள் எல்லாம், அது பாலிமர் நியூஸ்ல எல்லாம் அந்த சமயத்து வந்து அப்போ சுற்றி நிற்கிறாங்க. எனக்கு என்ன செய்யணும்னே தெரியலை. சபைக்கு போகிற மக்களை ரோட்டில் விட்டு தடுக்கிறாங்க. அங்கே ஆகாரத்தை தயார் பண்ணுகிறவர்களை தடை பண்ணுறாங்க. யாரும் என்ன செய்யக்கூடாது, அங்கே கஞ்சி வைக்கக்கூடாது, யாரும் உள்ளே போகக்கூடாது, யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நான் எனக்கு தெரிஞ்ச 2 அட்வொகேட்டை நான் உடனே என்ன செய்தேன், அனுப்பினேன். உடனே அங்கே போய் மக்களை உள்ள அனுப்பிட்டாங்க. அவங்க சொன்னது, பாஸ்டர் நீங்கள் மட்டும் என்ன செய்யாதுங்க, வராதுங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க, ஆகையால் பின்னாடி இப்படி நிற்கிறாங்க, முன்னாடி இப்படி நிற்கிறாங்க, ஆகையால் நீங்கள் வரண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஆனாலும் நான் சபைக்கு என்ன செய்வேன், அவன் எங்கள் வீட்டம்மா இருக்க பாருங்க, 10 மணிக்கு ஆராதனை சொன்னால் நான் 8:30 மணிக்கு நான் சபைக்குள்ளே இருப்பேன். 10 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் 8:30 மணிக்கு நான் சபைக்குள்ளே இருப்பேன். யார் வாராங்களோ வரையிலையோ அங்கே இருக்கக்கூடிய தூசியை தட்டிக்கிட்டு, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன காரியங்கள் இருக்குதோ எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு, வரக்கூடியவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி சோத்திரம் சொல்லிக்கிட்டு என்ன செய்வேன், நான் முன்ன போய் என்ன செய்வேன், நம்ம இருப்பேன். எதற்கு அப்படின்னா, எனக்கு அப்போ போனாதான் எனக்கு திருப்தி. எனக்கு 10 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இல்லாமல் என்ன செய்கிறோம், நம்ம வருகிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அன்னைக்கு என்னால் என்ன செய்ய முடியலை, போக முடியலை. வராதுங்க வராதுங்க வராது
விடாதுங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. இந்த சத்தம் தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. கடைசியில் போலீஸுக்காரங்க என்ன செய்யறாங்க, ஆமா வந்தவர் எனக்கு ஃபோன் பண்ணி உடனே வாங்க இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி நிற்கிறார். தலைமையில் ஒரு 80 போலீஸுக்காரங்க நிற்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க, நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்யன்னே தெரியல எனக்கு. உடனே அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் என்னை நினைவுபடுத்துகிறார். எப்பா அன்னைக்கு காயின் ஆபேலை கொண்டான், ஆனா அந்த ஆபேலுடைய ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்னைக்கு வசனத்துக்காக, ஆண்டவருக்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்படும் என்கிறதற்காக இதே ஊருக்குள்ள அன்னைக்கு வசனத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு என்ன செய்தா, அந்த கையை வெட்டினா தெரியுமா, அந்த ரத்தம் நீ ஒருவேளை மறந்துடலாம், ஆனா ரத்தத்துக்கு உயிர் உண்டு. அந்த ரத்தம் இன்னைக்கு காணிமடம் கிராமத்துக்காக, இந்த 5 கிராம ரட்சிப்புக்காக, இந்த சுற்றி இருக்கிற ரட்சிப்புக்காக அந்த ரத்தம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா. அந்த ரத்தத்தை காட்டிலும் விலையேறப்பட்ட ரத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த சபைக்காக, இந்த திருச்சபைக்காக சிந்தப்பட்டிருக்கிறது தெரியுமா. அந்த ரத்தத்தினால விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டதுதான், எடுக்கப்பட்டதுதான் இந்த சபையை. ஆகையால் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆகையால் தைரியமா போ அப்படின்னு உடனே அந்த ஆண்டவர் இந்த காரியத்தை கொண்டு என்னை வைராக்கியப்படுத்துகிறார். உடனே பைபிளை தூக்கினேன், காரை எடுத்தேன், என் பாட்டுக்கு என்ன செய்தேன், போனேன். பின்னாடி ஒரு வாசல் உண்டு, நேர உள்ள போனேன். ஆமா எஸ்ஐ கூப்பிட்டார், வெளியே வா வெளியே வானா. எதையும் செய்யல, உடனே போனேன், பாட ஆரம்பிச்சேன், பேச ஆரம்பிச்சேன். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு சொல்லி ஒரு கும்பல், எங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரை அறியாத சில நபர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, உள்ள சாடி வர்றாங்க, காவி உட போட்டு. அவங்க என்ன செய்யறாங்க, வந்து நான் எதுக்கு மாறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து நினைக்கிறாங்க, என்ன நீங்க வெளியே வராதங்க, நாங்க இவங்களை பேசி என்ன செய்கிறோம், நாங்க பார்த்துக்கிடியோம் அப்படின்னு சொல்லி, அன்னைக்கு சபைக்காக நீ கூப்பிடாவிட்டால் இந்த கல் கூப்பிடும் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் யார கடினம் இருதயம் உள்ள நினைச்சோமோ, யார ஒன்றுக்கு இல்லாத ஒரு மனுஷன் நினைச்சோமோ, யார எதிரியா நினைச்சோமோ அந்த மனுஷனுடைய வாயை கத்த திறக்க வைத்து அன்னைக்கு சபைக்காக எங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்நிய மார்க்கத்தில் பக்தியா இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் வந்து என்ன செய்யறாங்க, இந்த சபை எங்களுக்கு வேணும் சார், இந்த தம்பி எங்களுக்கு வேணும் சார், இவங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார், இவங்க வெளியூருக்காரங்க, இவங்களை நீங்க துரத்த விட்டா நாங்க இப்ப அடிச்சு துரத்துவோம், நீங்க கலவரத்தை நீங்க உண்டு பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கொடுத்து போலீஸுக்காரங்க வெளியில போனாங்க. அந்த இடத்துல 2 போலீஸுக்காரன் நின்னாங்க. சார் நீங்க இல்ல கூட்டம் முடிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சபைக்காக எஸ்கார்டாக எங்களை 2 வாரத்தை அனுப்பிட்டு போயிருக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்காக நீங்க எதை விதைக்கிறீர்களோ, ஜெபத்தையா, நேரத்தையா, பிரயாசத்தையா, பணத்தையா நீங்க விதைச்சிருவீங்க. நீங்க தூங்கினாலும் நீங்க விதைத்த விதை ஒரு நாளும் தூங்காது. நீங்க சபைக்காக படுகிற பிரயாசம் ஒரு நாளும் தூங்காது. நீங்க சபைக்காக விதைக்கிற விதை ஒரு நாளும் தூங்காது. நீங்க தூங்கினாலும் அது பேசிக்கிட்டே இருக்கும். இப்படி விதைத்தவங்க, இப்படி பிரயாசப்பட்டவங்க, இப்படி ஆண்டவருக்காய் வாழ்ந்தவங்க, சபைக்காய் வைராக்கியம் பாராட்டினவர்கள் அப்படின்னு சொல்லி விதைத்த விதை உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கும். அது முளைக்கும், உங்களுக்கு அறியாமலே முளைக்கும், விளைச்சலை கொடுக்கும், மிகுந்த கனிகளை கொடுக்கும். அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்க மேல கர்த்தர் கட்டாயம் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருக்காக விதைக்கிற விதை, பிரயாசப்படுகிற பிரயாசங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. நீங்க பிரயாசப்பட்டு பாருங்க, நேரத்தை கொடுத்து பாருங்க, ஜெபத்தை கொடுத்து பாருங்க, ஆண்டவருடைய காரியத்தை எல்லா விதத்திலும் நீங்க விதைத்து பாருங்க. அதனுடைய மேன்மையை அதை மன உற்சாகமாய் செய்து பாருங்க, அதை மன ரம்யமாய் செய்து பாருங்க. ஆண்டவர் செய்கிற காரியத்தை அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு கூறலை அழைத்தது என்னையை, அவர் அன்பு கூறலை அழைத்தது என்னையை. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே.
சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா.